அப்படி இல்ல. எப்பயுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம ஆட்சி கலைஞ்சிருமோ? ஏன்னா பின்புற கொல்லைப்புற வாசல் வழியா தான் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலத்துல அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க மைனாரிட்டி பிஜேபி தான். மைனாரிட்டி அரசு தான் பிஜேபி. அவன் என்ன பிளான் பில என்ன வச்சிருந்தான்னா, இது வந்தப்ப ஆல் இண்டியா ஃபுல்லா அவனுடைய நெட்வொர்க் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா, உடனே பெண்களுக்கு அதை விட்டாங்க. நாங்க டீலிமிட்டேஷன் என்னங்கிறது அவங்களுக்கு விளக்க முடியல மத்தவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த குறைபாடு கிடையாதுல்ல. குறைக்க மாட்டாங்க, இன்க்ரீஸ் தான் ஆகும். 11 எம்பி கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா போவாங்க அவங்களுக்குலாம், உதாரணத்துக்கு. ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, பெண்களுக்கு வந்து நாங்க இத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரலாம்னு இருந்தோம், அதை தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடியே அது பாஸ் ஆயிடுச்சு அந்த பில்லு. அது நிறைய பேருக்கு அது தெரியாது. இதெல்லாம் இந்த நீங்க இடஒதுக்கீடு சம்பந்தமா விடுதலை படிங்க. விடுதலை பத்திரிக்கை படிச்சீங்கன்னா அப்பொழுது கரண்டா வந்துகிட்டே இருக்கும். யார் பேசுனீங்க நீ கூட குறைச்சோ இல்ல முன்ன பின்னவே இருக்காது. அன்னன்னைக்கு உள்ளது படிக்கணும்னா நீங்க விடுதலை பிடிஎஃப்ல வருது. அவசரத்துக்கு வர மாதிரி யாருக்காவது வேணும்னா அவர்த்தையும் கேளுங்க, இல்ல என்கிட்டயும் கேளுங்க. எனக்கு அதுலயுமே வந்து பொதுமக்கள் மீது நம்ம ஆட்கள் மீதே வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து பெருங்கோவம் உண்டு. என்னன்னா ஸ்டாலின் வந்து எதிர்க்கிறதுக்கான ஒரு மூலகுரு சொல்லியிருப்பாரு. வீட்டுல வந்து கருப்பு கொடி ஏத்துங்க, அன்னைக்கு எங்களுக்கு எலெக்ஷன் ஆட்சி கட்டில உட்கார்றது எலெக்ஷன்லாம் வந்து 2ஆம் பட்சம் தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா திமுக அது என்னைக்கு வேடிக்கை பார்க்காது. நீங்க ஏத்துறதை ஏத்துங்க, நாங்க இங்க எலெக்ஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு எம்பி ஆட்கள் எல்லாம் நீங்க அங்க போய் பேசணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அந்த டைம்ல வேலை செஞ்சாரு. சரிங்களா? அந்த இவனுங்க பொதுமக்களை எல்லாம் பார்த்தா செருப்ப கழட்டி எனக்கு அடிக்கணும்னு தோணுது. எனக்கு இப்ப எனக்கு இருக்கிற வெறிக்கு ஆகாசம் நான் சொல்றேன். எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க வந்து இவங்க இந்த திட்டம் எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு டிக்ளேர் பண்ணாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு இங்க எலெக்ஷன் பீக்ல போயிட்டு இருக்கிற இடத்துல நம்மளை விட எண்ணிக்கையில கம்மியா இருக்கிற மாநிலத்துக்குலாம் 2 இதுவா பண்ணாங்க. 2 சிட்டிங்ல பண்ணாங்க. நமக்கு ஒரே சிட்டிங்ல எலெக்ஷன் 39 தொகுதிக்கும். இங்க எல்லாம் பிரச்சாரத்துல இருப்பாங்க. அங்க வந்து அந்த பில்ல பாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, முதல் நாள் சாயந்தரம் எல்லாரும் இங்க இருக்கிற எம்பி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பிளைட்டை பிடிச்சி முதல் நாள் போயிட்டு கிளம்பிட்டாங்க, டெல்லிக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க பாத்துக்கிறோம் பிரச்சாரத்துல அப்படின்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். சொன்னோன்னே எல்லாரும் டெல்லிக்கு போயிட்டாங்க. அங்க போய் எல்லாம் விழா வரையும் எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னா அவங்க எதிர்பார்க்கல இவ்வளவு நமக்கு பேக் ஃபயர் ஆகும்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன்னா தமிழ்நாடுக்குள்ளேயே தானே இவங்க எல்லாம் இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, இவங்க கவனத்தை திசை திருப்பிடலாம், நம்ம இங்க ஒரு மெயினான பில்ல பாஸ் பண்ணிடலான்னு தான் அவனோட பிளான். எப்பயுமே அதான் சொல்றேன். அவனுங்க பிளான் பண்றது என்னன்னா, ஒண்ணு இதுல அவனுங்க ஜெயிச்சானுங்கன்னா அதுல தோத்துருவானுங்க, அதுல ஜெயிச்சானுங்கன்னா இதுல தோத்துருவானுங்கிற கான்செப்ட் தான் அவனுங்க. இவனுக்கு இந்த மாதிரி சித்து விளையாடு இந்த பாப்பனை தேவடியா சாரி இந்த பாப்பனை சாரி கோச்சுக்காதீங்க, வெரி சீரியஸ்லி அப்பாலஜைஸ். கூல் ப்ரோ, நீங்க லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவே கொஞ்சம் இதா இருக்கீங்க, அக்ரவேட்டடா இருக்கீங்க. கூல், சில் டவுன். இந்த கொரோனாவால் இந்த வார்த்தை நீதிக்கப்படுகிறது. நீங்க பேசுங்க. பாப்பன நாய்ங்க எப்போதுமே இந்த புறவாசல்ல வர ஆகாசம் வெயிட் பண்ணுங்க நான் பேசுறேன். கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க, நான் பேசுறேன், அப்புறம் பேசுங்க. ஒன்றும் இது கிடையாது, நீங்க கோர்ஸ்ல தான் இருக்கீங்க, இப்ப இருந்தாலும் பேசிக்கலாம். நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பார்ப்பனர் சங்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு, என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. பிளாக் பண்ணி வச்சிருக்கிறவங்கள அவரு ஒருத்தர். உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் வீர புலி சவுக்கு சங்கர் அவர்லாம் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து கிஷோர் கேசாமி, இந்த ரங்கராஜன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்ப்பனர் சங்க தலைவர், அவரும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் வந்து வாயை விட்டாரு, நான் கொஞ்சம் பதில் போட்டேன், ஒரு 4-5 பேர் அட்டாக் பண்ணி விட்டேன். ஐயோ நீ எல்லாரும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பிளாக் பண்ணி விட்டாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு வீடியோல பாத்துருப்பீங்க, இந்த கோயில் எல்லாம் திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு நல்லாப்பட்டுங்க ஒரு பட்டிமன்றம் நடக்கும். நான் அடிக்கிற மாதிரி அழுவுறேன், நீ அழுகுற மாதிரி அழுவுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நின்று பேசுறவரு அவரு, அந்த பக்கம் நிக்கிறவரு நம்ம ஆளினால் அழகுராஜா இருக்காருல்ல, சுமந்த் சி ராமன், அவர் பேசியிருப்பாரு. கோயில்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடன்கட்டை ஏறுறது அதெல்லாம் வேணாம் தானே, குழந்தைகளை குறைச்சலா பத்துக்கு தானே, ஏன்னா அமெரிக்கா சிட்டிசன் கிடைக்காதுல, சிரிக்கான போய் தங்க முடியாது, நிறைய 7-8 பிள்ளைங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. சொல்றப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ரங்கராஜன், ரங்கராஜன் பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கோயில் ஏன் சட்டத்தை மாத்தக்கூடாது, மனு வந்து இப்பயும் இருக்கிறான், ராமன் வந்து இதாகல, மனு இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, மனு இப்பயும் இருக்கான், நம்ம சட்டத்தை ஏன் மாத்தக்கூடாது, சட்டத்தை மாத்தி எழுதுங்க, கோயில் எல்லாம் நமக்கு தான் சொல்லி எழுதுங்க, எங்களுக்கே ஒப்படைங்க அப்படின்னு ஓப்பன வீடியோல பேசியிருப்போம். ஒரு வீடியோ கூட இல்ல, அது ஒரு பட்டிமன்றம் மாதிரியே நடக்கும். நாங்கெல்லாம் அதை தான் கவனிச்சுட்டு இருப்போம். நீங்க எல்லாம் வந்து இங்க பேசிட்டீங்கல்ல, நான் அதிகம் வராது காரணம் எங்க பார்வையில அங்க போயிட்டு இருக்கோம்.
அடுத்த பூணூல் எங்க தெரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்போம். பூணூல் அடுத்த நூலை எங்க தெரிச்சுக்கிட்டு இருக்கு, அது எங்க நுழைய பாக்குது அப்படின்னு தான் நாங்க பார்த்துட்டு இருப்போம். அதனால நான் சொல்றேன், அவன் என்ன சொன்னான்னா கோயில்லாம் ஒப்படைங்க எங்கள்கிட்ட அப்படின்னாக்கா, நீ கோயில் கட்ட இவன் வரல. எப்பேற்பட்ட ஐயா, இவன் எப்பேற்பட்ட ஒரு உப்பு சோத்துல உப்பு போட்டு திங்காத நாய், இவன் எப்பேற்பட்ட நாய்னா, அவனே ஒரு வரலாற்றை எழுதி அந்த அதுல இருக்கக்கூடிய விஷயங்களே திருச்சி பேசி இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி உருமாறி கொள்ளக்கூடிய இந்த பாப்பான் நாய் இருக்கானே, இவன் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான். இவனை கோல் கோல் எதிர்க்கிறதுதான் கோல் திராவிட கோல் சித்தாந்தம். கோல் 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 எமோஷன் ஆகக்கூடாது, நமக்கு பிபி வரக்கூடாது, நம்ம பிபி அடுத்தவங்களுக்கு தான் பிபி ஏற்றி விடணும். நம்ம எப்பயுமே கூலா இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? நமக்கு பிபி வரக்கூடாது, நம்மளால மத்தவங்களுக்கு வேணா பிபி வரட்டும், நோ ப்ராப்ளம். நான் பேசுறது காலில் விழுதா? மீட்டு வீட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? அது என்னன்னு தெரியல, நூலை ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, யாரு பேக்ரவுண்ட்ல யாரு வேலை செய்யறாங்கன்ட்டு. அவங்க எப்பயாவது இப்ப இங்க இவ்வளவு நாளா கலவரம் நடந்துட்டு இருக்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள்ல தமிழ்நாட்டுல ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்கன்னா என்ன மாதிரி குரல் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நம்ம அடையாறு அடையாறு இல்ல, இப்ப என்ன மாம்பழம், வெஸ்ட் மாம்பழத்துல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு ஒத்த குறுக்கள் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பழமொழிக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் இருந்தாங்கல்ல சென்னையில. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கோயிலை பத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது சமூக அக்கறை இருக்கா பாத்தீங்களா? அவங்க வேற ஏதாவது இடஒதுக்கீடை பத்தி, இந்த நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு பத்தி எப்படியாவது கவலைப்பட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா? மாணவர்கள் அவங்க அத்து பசங்களும் தானே, அவங்க அத்து பேர பேத்தி இல்லாம தானே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதை பத்தி எப்படியாவது கவலைப்பட்டிருக்காங்களா? எல்லாம் புது பஸ் விடுறாங்களே, இந்த ரூட்டுக்கு ஒரு பஸ் விடுங்கன்னு கேட்டிருக்காங்களே, ஏதாவது ஒரு பஸ்ஸே போகாத ஊருக்கு பஸ் விடுங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயில் விவகாரத்துல மத்த வாளுக்கு போக கூடாது, நம்ம வாளுக்கே வரணும். ஏற்கனவே இதுல கபாலீஸ்வரர் கோயில இதுல பாத்தீங்கன்னா சென்னையில அந்த இடத்த குத்தகை எடுத்து பிரமிட் நடராஜன்கிறவரு சீட்டு கிளப் நடத்திட்டு இருந்தாரு, சீட்டாட்டம். அதை செக் பண்ணி போறப்ப அங்க வந்து சில மது பாட்டில் எல்லாம் கடந்துச்சுன்னு கேட்கறப்ப எங்களுக்கு தெரியாம யாரோ வந்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கதை விட்டானுங்க. கான்ட்ராக்ட் எடுத்து நீங்க வரி இது கட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பேர்ல கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த இடத்துல நீங்க உட்காந்து சீட்டு கட்டு விளையாடுறீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் வந்துட்டு பாட்டில தூக்கி போட்டு போட்டுன்னு வந்து போயிட்டு வருவோம். நாங்க எப்படி எல்லாம் கதை விடுவாங்க, அதெல்லாம் ஏதாவது பெரிய கேஸ் ஆனிச்சா? பண்ணவே இல்லை, அதெல்லாம் விட்டாச்சு. அதெல்லாம் சரி, அந்த இடத்தான் மீட்டாச்சு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதே மாதிரி நிறைய. ஆனா தெரியல, நீங்க சொன்னீங்க அவங்க வந்து எதுக்காவது போராடினாங்களா, எதனா சைலண்டா ஒரு வேலை பண்ணிருக்காங்க, அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. 69% இடஒதுக்கீடு காலி பண்றதுக்கு இது வரைக்கும் 5 முறையோ 4 முறையோ கேஸ் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். இதுல இன்னொரு பெரிய, நீங்க கர்நாடகா ஆந்திரால பாத்தீங்கன்னா பெரும்பாலான கோயில்கள் கிட்டத்தட்ட 80% ஆஃப் மேல கோயில்கள் வந்து அறநிலையத்துறைன்னு உனக்கு இங்க பெருசா ஆக்டிவாவே கிடையாது. அவங்க கோயிலோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, சரிங்களா? அங்க என்ன இன்கம் வருதோ, என்ன அந்த பார்க்கிங் சார்ஜஸ், கோயில்ல போடுற வருமானம் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த இந்து அறநிலையத்துறை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுனால அந்த அனேபிள் டு டைஜஸ்ட் இட், அது பெரிய தலைவலியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைதராபாத்ல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்துல யாதகிரி குட்டான ஒரு டெம்பிள், நரசிம்மசுவாமி, லட்சுமி நரசிம்மசுவாமி டெம்பிள் அது. பட் திருப்பதியாலும் ஃபேமஸ் கிடையாது, ஆனா ரொம்ப ஃபேமஸ். ஏகப்பட்ட இன்கம் வருது அங்க, ஒரு மலை மேல அந்த கோயில் இருக்கும், ஏகப்பட்ட இன்கம் வருது. ஆனா அந்த என்டையர் இன்கம் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சமூகத்தினர் அந்த எங்களுக்கு மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. அங்க எந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலும் கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்க அங்க. பேசுங்க ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். அது ரைட்டுங்க. அதுதான் அந்த ஏகபோக உரிமைகளை கிளைம் பண்றதுக்காக தான் இங்க HRC ஒன்று வேண்டான்னு அவங்க வந்து ரொம்ப காலமா வந்து சண்டை போட்டுட்டு வராங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி கொள்கையான 69% இடஒதுக்கீடு, நம்ம இன்னைக்கு பெற்ற எல்லா வளர்ச்சிக்கும் அந்த 69% இடஒதுக்கீடு தான் முக்கியமான காரணம்னு நான் நம்புறேன். அது எல்லாரும் நீங்க அது உங்களுக்கு அதுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 69% இடஒதுக்கீடை இவனுங்க சைலண்டா காலி பண்றதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. எப்படின்னா, ஒருத்தரை வச்சு கேஸ் போடுறது, நாங்க வந்து இவ்வளவு மார்க் எடுத்தேன், எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல, அது 69% ரிசர்வேஷன்லயே அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு வந்து இது நியாயம் வேணும், நீதி வேணும், ஜென்டில்மேன் படம் மாதிரி அதே பாணியில கேஸ போடுறாங்கங்க. தொடர்ந்து 4-5 முறை போட்டிருக்காங்க. அண்ணாமலை வந்து ஒரு முறை அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அதே போல பாஜகவை சார்ந்த ஆட்களை வந்து மறைமுகமா அந்த யாராவது ஒரு ஏழை மாணவன் அவனை பிடிச்சிக்கிட்டு அவன் மூலமா கேஸ போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறது, இது மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்க நம்ம
எல்லாருக்கும் நினைவுபடுத்துவோம். வேற நான் ஒண்ணும் கிடையாது. வேற நான் அது அது கரெக்டா தப்பா நீங்க சொல்லிடுங்க. நான் பேசுறேன் இப்ப. நீங்க எல்லாம் ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்ச இதுல இருக்கிறவங்க யாராவது இவரு போயிட்டாரா பிரபஞ்சன் தோழர். மேக்சிமம் நீங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. பார்ப்பனர்கள் வந்து போராட்டம் பண்ணி போன வருஷம் போராட்டம் பண்ணாங்க. எங்க பண்ணாங்கன்னா எக்மோர்ல வச்சு என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்களை யாரும் ரொம்ப எண்ணிக்கையில குறைஞ்சு போச்சோம், எங்களுக்குன்னு அங்கீகாரம் வேணும், இடஒதுக்கீடுலாம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டாங்க எக்மோர்ல. கோயில்ல போய் பிச்சை எடுக்க சொல்லுங்க அந்த நாய்கள். இருங்க நான் சொல்லிடுறேன். எமோஷன் ஆகாதீங்க. நான் சொன்னல பிபி நமக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு தான் வரணும். நமக்கு பிபி வந்தா உடம்புக்கு தோசைக்காக 2 முறை சண்டை போட்டுருக்காங்க. நான் சொல்றது கேளுங்க. அந்த மீட்டிங் வந்து பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து எல்லாம் நிறைய பேரை வர வச்சு புளியோதரை, தயிர் சாதம், மாவடு, ஊறுகாய் எல்லாம் ரெடி பண்ணி நடந்துச்சு. ஏன் இவ்வளவு சாப்பாடுலாம் சொல்றேன்னா, நான் கொஞ்சம் நேரத்தோட மீட்டிங் போயிட்டேன். அன்னைக்கு நான் மழையை விட்டு மழை பெஞ்சிருந்துச்சு. நான் பஸ்ல போய் அந்த இடத்துல இறங்கிட்டேன். பஸ் திரும்பிச்சு, அங்கேயே போய் இறங்கிட்டேன் அந்த மீட்டிங் இடத்துல. நான் போறப்ப கருப்பு சட்டை போட்டு போனதுனால நான் கிட்டக்கு போயிட்டு என்ன நினைப்பாங்க, ஏதோ கலாட்டம் பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு இதை வேற ஆயிட போகுதுன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா 2-3 என்னமோ போட்டிருந்தாங்க. அந்த சாமியான மாதிரி போட்டு எல்லாம் உட்காந்து சேர்லாம் போட்டு உட்காந்து நிறைய பேர் பேசிட்டு போனாங்க. இருங்க அன்னைக்கு சாயந்தரமே இதை கேட்டுங்க. அன்னைக்கு மீட்டிங் அவங்க பேசி முடிச்சுட்டு போன இடத்துல அந்த டெண்ட் எல்லாம் காலி பண்ணிட்டு உடனே நாங்க மீட்டிங் போட்டு நாங்க என்ன திராவிட கழக சார்பாக மீட்டிங் நடந்துச்சு. அதே இடத்துல தான் நடத்தணும். அதே இடத்துலதான் என்னன்னா, அவங்க கோட்டை விட்டது எங்க கோட்டை விடுவான்னு பாத்துங்க. அவன் என்னதான் நெய்யும் வெண்ணெயுமா சாப்பிட்டாலும் பருப்பும் சாம்பாருமா சாப்பிட்டாலும் எங்க கோட்டை விடுவான்னு பாத்துங்க. அவன் டேட் செலக்ட் பண்ணான் பாத்தீங்களா, அந்த டேட் என்ன தெரியுமா? அது வந்து சாதி ஒழிப்புக்காக பெரியார் வந்து போராடின நாள். அது வரலாறு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நேரத்து இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி சாதி ஒழிப்புக்காக சட்டத்தை இவனுக்கு தெரியாம, ஆமா அன்னைக்கு நாளை வந்து தெரியாம சூஸ் பண்ணிட்டாங்க. தெரியாம சூஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாள்ல உட்காந்துட்டு அவனுக்கு அன்னைக்கு காலையில, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வெளியூர்ல இருந்து ஹைதராபாத், பெங்களூர் எல்லாம் வரதுக்கு லீவு நாளா கரெக்டா வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணோன்னே எங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு வசதியா போச்சு. காலையில தான் அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அந்த டைம் முடிஞ்சோன்னே எங்களுக்கு பர்மிஷன் அந்த இடத்துல, அதே இடத்துல ராஜரத்ன அரங்கத்துக்கு பக்கத்துல வெளியில அதே இடத்துல மீட்டிங் போட்டு பேசணும். என்னன்னா அவங்க பேசினது என்னன்னா, அவங்க எல்லாம் மறுபடியும் பழையபடி அக்ராகாரம் வேணும் அப்படின்னாங்க. அக்ராங்கிறது என்ன, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அக்ராகாரம் 2 வகை தமிழ்நாட்டுல. ஒண்ணு வந்து ஒரு சைடு வீடுகள் இருக்கும், ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா விளைநிலங்கள் இருக்கும். அது எல்லாமே அந்த பார்ப்பனர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. முன்னால இருந்த யாரு ராஜாக்கள் டயத்துல எழுதி கொடுக்கப்பட்டது. வழி வழியா வம்சாவளியா அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. இன்னொரு வகையான அக்ராகாரம் 2 பக்கமும் வீடு இருக்கும். எதிரெதிரில 2 பக்கம் வீடு இருக்கும். அதுல வந்து யாருமே வேற்று ஜாதியில உள்ளவங்க யாரும் அது உள்ள நுழையக்கூடாது. அந்த அக்ராரத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு வீடு கட்டுறாங்கன்னாக்கா நிறைய பாருங்க, நீங்க நான்லாம் வீடு கட்டுறப்ப சாஸ்திரப்படி இலுப்ப மரத்துல வீடு கட்டக்கூடாது. இலுப்ப மரம் வந்து வீட்டு கொள்ளையில வைக்க கூடாது, ஆகாது, அது குடும்பத்துக்கு ஆகாது. ஏன்னா பால் மரம், அதுல வந்து கரையான் பிடிக்காது. நல்லா கேட்டுங்க, கரையான் பிடிக்காது. அதனால நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஆனா அக்ராரத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் பழைய வீடுகள் சொல்றதெல்லாம் அதுதான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா இலுப்ப மரம் கோயிலுடைய இது இருக்குல்ல, என்ன சொல்றது, தோப்புன்னு சொல்லுவோம்ல, அது என்ன சொல்லுவீங்க, வேற ஊர்ல என்ன சொல்லுவீங்க, கோயிலோட இடங்கள் இருக்கும், அதுலதான் இலுப்ப மரம் இருக்கும். அது வேற எதுக்கும் பயன்படுத்தாது. சாஸ்திரப்படி நம்மளாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுல வெட்டி அந்த கோயிலோட சொத்துக்கள்ல தான் அந்த அக்ரகாரம் கட்டுவாங்க. ஒரு வீடு கட்டினாங்கன்னா சங்கரகாரம் அந்த இருக்கிற இடம் வந்து சங்கரகாரம். எதை சொல்றீங்க? அந்த மரம் தோப்பெல்லாம் வச்சிருக்க கோயில் இடத்துக்கு இல்ல அதான் அந்த இலுப்ப மரம் நாங்க வந்து அந்த கோயில் தோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சொல்றேன், டெல்டா சைட்ல அப்படி சொல்லுவோம். நான் சொல்லிடுறேன். அந்த மரங்களை வந்து ஒரு மரத்தை வெட்டாங்கன்னா கட் பண்ண மாட்டான், அந்த வீடு மட்டும் நீட்டா விட்டுருவான். அந்த நுனி பகுதி இருக்குல்ல, செவுரு வச்சு பூசி அந்த பக்கம் விட்டுருவான். ஏன்னா அவங்க வம்சாவளி தொடரணுமா. அடுத்த அவனுக்கு குழந்தை பிறந்தாலோ இல்ல அவன் அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலோ அடுத்த வீடு, பக்கத்து வீடு வந்து தொடரணும். வேற ஜாதிக்காரன் அந்த ஏரியால வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த பக்கத்துல வீடு செவுரு மூடி இருக்கும், அந்த குச்சி மட்டும் நீட்டிட்டு இருக்கும். அது தொடர்ந்து கட்டிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை நுழைஞ்சிங்கன்னா அடுத்தடுத்த வீட்டு வழியே சுரங்கப்பாதை மாதிரி போயிட்டே இருக்கலாம், வரிசையா உள்ளுக்குள்ளேயே போகலாம். அது எதுக்குன்னு மற்றவங்க புரிஞ்சுங்க. அதை நான் வந்து இங்க பேசினா அது ஆபாசம்னு சொல்லிடுவாங்க. அதனால அதை புரிஞ்சுங்க. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகலாம், அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகலாம். யார் வீட்டுல மாறி போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இரவு நேரத்துல. பகல்லதான் அவங்க 6 நேரத்தோட எதுக்கு போகணுமே, கோயிலுக்கு போகணுமே மணி அடிக்க. அப்புறம் மற்ற மணி அடிக்கிறதுக்கெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி தான் பயன்படுத்திப்பாங்க அவங்க. அதுக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. மணி அடிக்கிறத பத்தி சொல்றேன்.
அதே மாதிரி தான் அவங்களோட பழக்க வழக்கங்கள். அப்புறம் அவங்களுக்கு சொத்து எங்க வந்துச்சுன்னு யாரும் கேட்டுறாதீங்க. அதுக்கு முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். அவங்க எல்லாம் வந்து விவசாயம் பண்றது வந்து உழவு தொழில். அதாவது உழவு தொழில் வந்து நீச தொழில். அதாவது வந்து என்ன சொல்றது, தீட்டு விவசாயம் பண்ணா. ஆனா அவங்க பேர நிலம் இருக்கும், மத்தவங்க பண்ணுவாங்க. அந்த நெல்லு மட்டும் அங்க போயிடணும். சாப்பிடுறது மட்டும் போயிடுவாங்க. சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு போயிடும். பச்சரிசி ப்ரோ தான் சாப்பிடுவாங்க. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. சாரி பேரலை, எனக்கு இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிருங்க. அதாவது வர்ணாசிரத்தின்படி குலத்தொழிலை மட்டும்தான் அந்தந்த ஜாதிக்காரங்க பண்ணணும், ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப கோயில்ல மணி அடிச்சு நூலை போட்டுக்கிட்டு தட்டையந்தி பிச்சை எடுக்கிறது தானே இவங்க வேலை. ஆமா, பார்ட்னர்னு அதுதான் வேலை. அவங்க வந்து ஏன் யாசகம் பண்ணி தான் சாப்பிடணும். யாசகம்னா புரியுதா? அவங்களா உழைச்சு சாப்பிடக்கூடாது. அடுத்தவங்க போடுறத யாசகம்னா நீங்க வந்து பிச்சை எடுக்கிறதான்னு சொத்தம் ஓப்பனா பேசிடுறீங்க. நாங்க அதை மாதிரி சொல்ல மாட்டோம். அவங்க சாஸ்திரத்துல அவங்க அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. யாசகம் வாங்கி சாப்பிடணும்னு எழுதியிருக்காங்க. சரி, அதை விட்டுட்டு ஏன் இப்ப டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வக்கீலாகவும் இருக்கானுங்க? அது வந்து முதல்ல. இப்ப வந்து ஆடிட்டருக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் பழைய கான்செப்ட்ல இருக்கீங்க, இன்னும் அப்டேட் ஆகல. நான் அப்டேட் ஆகிட்டேன். சிஏ ஜட்ஜா இருக்கானுங்களே ஏன்? அதாவது நம்மளே அதுதான் ஃபாலோ சொல்றேன். பண்ண காலத்துக்கு சொல்றானுங்களே, அவனுங்க ஏன் ஃபாலோ அது அதிக அந்த நல்லா கேட்டுங்க, செகண்டரி அவங்க தாங்க அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நல்லா கேட்டுங்க. சாஸ்திரத்தை மீறினதே முதல்ல அக்ரார். பெரியாரிஸ்டா யாரு முதல்ல பெரியாரிஸ்டானாங்கன்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற பெண்கள் கூட ஆயிருக்க மாட்டாங்க நாத்திகவாதியா. முதல்ல ஆனது யாருன்னு கேக்குறீங்க? அக்ரஹாரத்துல உள்ள பார்ப்பனர் வீட்டு பெண்கள் தான். என்ன சொன்னாங்க? பெரியார் என்ன சொன்னார்? நீளமா முடி வச்சுக்காத, உன்னை அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே சிறை மாதிரி முன்னேறு, உனக்கும் அறிவு இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆத்து மாமி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கரெக்டா படிச்சுட்டு சிலிக்கான் வெளிக்கு பாப் கட்டிங் பண்ணிக்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அங்க போயிட்டு பீஸா பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிலிக்கான் வெளியில கிரீன் கார்டு வாங்கிட்டாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் இன்னமும் நீ உட்காந்து எனக்கு நல்லா வாய்க்கு ருசியா சோறு போட்டு சமைச்சு போட்டுன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. படிச்சுட்டும் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துருக்காங்க. முதல்ல சாஸ்திரம் அதாவது கடலை தாண்டி போக கூடாதுன்றதுதான் ஒரு ரூல். கடலை தாண்டி இல்ல, கடல் தாண்டி வேற கண்ட்ரி. சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. அப்பயாவது சொல்றீங்க. கடல் தாண்டி அங்க போய் பிஆர் வாங்கி வேற கண்ட்ரிலயே வந்துட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இந்த அதுல இன்னொன்னு சொல்றேன், ஆட் ஆன் பண்றேன் உங்களுக்கு. அது அப்படி போயிட்டு வந்தவங்களுக்கு காஞ்சி மடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க இது ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரு. ஆசீர்வாதம்னா அந்த பிரசாதம் சொல்லிட்டு கையில போடுறாங்கல்ல, இப்ப போடுறாங்கன்னா ஒண்ணு இதுவா தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தெலுங்கானா ஆளுநரா இருந்தாங்க, பாண்டிச்சேரிக்கு பொறுப்பாளுநரா இருந்தாங்க ஒரே நேரத்தில் 2 மாநிலத்துக்கு. அதனால அவங்களுக்கு வந்து தூக்கி போட்டாங்க புடவைய. உடனே குரல் எங்க இருந்து வந்து திராவிட கழகத்துல இருந்து ஒரு 2 மாநிலத்துக்கு ஆளுநர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கையில கொடுத்தானா அப்படின்ட்டு, கையில தொட்டா தீட்டு. அதனால அவங்க வந்து எனக்கு பெருமை, பரவாயில்ல எனக்கு அதுல பெருமை தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரையும் மதியடா அப்படின்னு சொல்றோம், மனுஷனா மதியடான்னு சொல்றோம். அவர் என்ன பண்றாங்க? நீங்க வெளிநாடு கடலோ மலையோ தாண்டிட்டீங்கன்னா அந்த அந்தஸ்து இதை போயிடுறீங்க, சாஸ்திரத்தை வந்து மீறுறீங்கிறத அர்த்தம் பண்ணி அவங்களுக்கு வந்து கையில வந்து அந்த பழங்கள் இல்ல பூவோ வந்து அது இது கொடுக்குறாருல, என்ன சொல்லுவாங்க, அந்த இல்ல இங்க நான் சொல்றது வந்து சங்கர மடத்துல வந்து கொடுக்க கூடாது. ஆனா சுப்பிரமணிய சாமிக்கு கொடுப்பாங்க. சூனாசாமின்னு சொல்லுவாரு. நம்ம இப்ப இவரு சுபவி ஐயாவுக்கு வந்து பேர் வச்சிருக்காரு அவருக்கு, சூனாசாமின்னு சொல்லிட்டு. அந்த சூனாசாமி வந்து சேர் போட்டு எதுக்கு உட்காந்து பேசுவாரு. நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா போனாருன்னா கீழே தரையில உட்காந்துருப்பாரு சமணம் கட்டி. நம்ம எல்முருகன் ஐயா போனாங்கன்னாக்கா இணையமைச்சரா இருந்தாலும் தரையில சமணம் கட்டி தான் உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு இது பெருமை தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஐயோ நீனும் மனுஷனாயே, நீ ஒரு நாட்டோடைய இணையமைச்சரா இருக்கையா, எதுக்கா நீனும் சேர் போட்டு உட்காரியா, அந்த ஆளுதான் கட்டையிலையும் கட்டையில உட்காந்துருக்கான், கட்டையில போறவன், நீங்க உட்காருங்க ஏன்னாக்கா பரவாயில்லம்பாங்க. அதே சூனாசாமி வந்தா மட்டும் சேர் வந்துடும். அவாத்துகள் இல்ல அவங்க எல்லாம். அதனால சொல்றேன், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கையில கொடுக்க கூடாது. ஆனா சுப்பிரமணிய சாமி எத்தனை நாடு போயிருக்காரு, பிளைட் ஏறி போவாரு வருவாரு, அதெல்லாம் இது பண்ணுவாரு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த முன்னாடி ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, சிறைச்சாதம் சிகைச்சாதம் சொல்லிட்டு நம்ம இந்த இது அப்ப அது பேர் என்ன 4000 ரூபாய் வாங்கினாங்கல்ல ஜிபேல திருச்செந்தூர் கோயில்ல. கேள்விப்பட்டிருக்கேன். வாழை இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழை இலை கதை. கடலூர் ஜெயில அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற சங்கரகாமன் கொலை வழக்குல எனக்கு வாழை இலை வேணும்னு கேட்டாரு. வாழை இலை இருக்குங்க, நல்லா வேணா புது பிளேட் கூட வாங்கி தரேன் ஜெயில சொன்னதுக்கு இல்ல அது சாப்பிடறதுக்குலாம் நான் ஆகி போறதுக்குன்னு. அவர் வாழை இலையில தான் ஆய்ப்பாவாரு. அவரு அதுலயும் நெய்யை தடவணும். வாழை இலையில நெய்யை தடவி அதுலதான் உட்காந்து ஆய்ப்பாவாரு அவரு சங்கராச்சாரியர், தெரியுங்களா? அவரை வந்து அரெஸ்ட் பண்ணது யாருன்னா அவாத்து மாமி தான். நம்ம மாமி இருந்தாங்களா ஏவன், அவங்கதான் போய் இங்க இல்ல அது பண்ண, இங்க பண்ணா தப்பிச்சிருவாரு, ஏதாவது எஸ்கேப் ஆயிடும்னு சட்டம் இல்லாம
அவங்க காவல்துறை அனுப்பிச்சு ஹைதராபாத்ல போய் பண்ணி ஃபிளைட்ல கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷலா கொண்டாந்து இறக்குனாங்க. ஸ்பெஷல் ஃபிளைட் கெஸ்ட் மாதிரி வந்து இறங்கி நேரா உள்ள கொண்டு வச்சாங்க. மறுபடியும் அந்த 2006 எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அவர் வரும்போது மயிலாப்பூர்ல நான் இருந்தேன். அப்ப நாங்க வந்து ஸ்டூடெண்ட், நான் விவேகானந்தா காலேஜ்ல படிச்சேன். அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வராரு. கேம்பெயின்லாம் பண்ணல, அது ஒட்டி வராரு. அவர் சும்மா ஒரு வார்த்தை பேசுவாரு. அந்த தெரு ஃபுல்லா பூ கொட்டினாங்கண்ணே. சிவசாமி சாலை தான். தெரு ஃபுல்லா பூ கொட்டி எங்களை வந்து அது பக்கம் போகாத அளவு பாத்துக்கிட்டாங்க. யாரும் போக கூடாது, சாமி வர போறாங்க. எனக்கு புரியல, யாரா சாமி வராங்கன்னா அப்புறம் தான் சொல்றாங்க இவர் சங்கராச்சாரியார் வராருன்னு சொல்லிட்டு. அவ்வளவு பில்டப், அவ்வளவு பொத்தி காக்குறாங்க அவரு. இப்பயாவது அவர் கார்ல போறாரு, அந்த பிளைட்ல எல்லாம் போனாரு, பிளைட்ல போய் அழைச்சிட்டு வந்தாங்க போலீஸ். அந்த காலத்துல பெரியார் டயத்துல அந்த சீனியர் சங்கராச்சாரியர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை வந்து பல்லக்குல தான் தூக்குவாங்க. பல்லக்குல தான் ஆளு மாறி மாறி செட்டு பேட்ச் உண்டு, 1 பேட்ச் 2 பேட்ச் 3 பேட்ச்ன்ட்டு தோல்ல எதுவும் தூக்கிட்டு போனோம். அவர் வந்து ஒரு பல்லாக்கு மாதிரி இதுல மரக்கட்டையில செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுல தான் உட்காந்துருப்பாரு. அவர் எங்கேயாவது ஆகி போனா இறக்கி விட்டு அங்க போய் சைட்ல போயிடுவாங்க. போயிட்டு வந்தோன்னா மறுபடியும் அதுல உட்காந்து போட்டு தூக்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப பெரியார் ஒரு ட்ரிப் அந்த வழியா போறப்ப திராவிட கழக தோழர் கத்த முடியாதீங்க, அவர் வயது முந்தவர், அவரால் நடக்க முடியாது, அதனால போறாரு, கரெக்டா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியார் சொன்னாரு, காலங்கள் மாறிடுச்சு இருக்கு, நீங்க எவ்வளவு வாகனம் இருக்கு போயிருக்கலாம், இன்னமும் மனிதனை அடிமையாக்குற மாதிரி மனிதனே சுமக்கிற காலம் இப்பதான் மாறுமான்னு கேட்டோன்னே அதுக்கப்புறம் தான் அவரு அந்த யாத்திரை போறதை நிறுத்தினாரு, பல்லாக்குல இருந்து இறங்குனாரு. அது வரைக்கும் அவரு பல்லக்குல தான் போவாரு, கையில ஒரு கம்பை நீட்டிட்டு போவாரு. அந்த கம்பு இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, அது மெடிக்கல் ரீதியா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, காலையில ஃப்ரீயா போலன்னா கம்பை இதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க, அது வேற மத்தவங்க பேசுவாங்க. நான் அந்த அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது. நீங்க முட்டு கொடுக்கறத நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. பேசுவாங்க நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டீங்களே. இல்ல நான் எதுவும் அரசியல் பேசுறதா நினைச்சுக்காதீங்க, எனக்கு அரசியல் அவ்வளவு ஞானம் கிடையாது, நான் எனக்கு தெரிஞ்சதை ஏதோ உளர்னேன். நன்றி வாய்ப்பு. அண்ணே இதான் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி விட்டாருங்க. எனக்கு ஒண்ணு புரியல, எதுக்கு அந்த வாழையில நெய்ய தடவணும்? நெய் வந்து எடுத்து, அதாவது எடுக்கும் போது ஒட்டிக்க கூடாது, எடுத்து அதை அடுப்புல போட்டு சுட்டு அதை எடுத்து அவங்க செய்யற சக்கரை பொங்கல்ல தூவி விடணும். அதை தூவி ஆகாஷ் ப்ளீஸ் விட்டுனே, வாந்தி வருது விடுனே ப்ரோ. அது அவங்க அவ்வளவு சுப்பீரியர், அந்த சுப்பீரியாரிட்டியை ஒரு இடத்துலயும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கால் வந்து தரையில படாதுங்க, பூ போட்ட தெருவுலதான் இறங்குவாங்க. சும்மா சாப்பிடலாமேன்னு ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டேன். இங்க நடந்த கதையெல்லாம் கேட்டா கடவுளே. பில்லி சத்தலேச நெய் ஊத்திக்கோங்களே. அண்ணே நெசமாவே ஒமட்டிக்கிட்டு வருதுனே விட்டுனே. இது ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்க அந்த பாப்பா நாயின்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க. வேறலை அவங்க பேசலாமா? பேசலாம்க்கா. அவங்க பேசும்போது நானும் அந்த எங்க ஊர்ல ஒரு ஏரியாவே இருக்காங்க அவங்க. ஏன் இந்த இழுப்பு தோப்பு கோயிலுக்கு சொந்தமானது இப்பதான் எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இழுப்பத்தோப்பு வந்து கோயிலுக்கு சொந்தமான இடமா இப்ப வரையும் இருக்கு. அந்த தோப்புலாம் நான் அழிச்சிட்டேங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரியுது. அது மாதிரி யாராவது மடத்துக்கு வருவாங்க, நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த ஸ்ட்ரீட்டே பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்போம், அப்படி பூதான் அத்தனை பேரும் பல்லாக்குல வச்சுதான் தூக்கிட்டு வருவாங்க. அவர் கீழேயே இறங்கவே விட மாட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் இருப்பாங்க. அவ்வளவு அல்லோல சில்லோல படும் பாருங்க ஸ்ட்ரீட். ஒரு மாமி கூட வீட்டுல அவளுமே சமைக்கவே மாட்டாளுங்க, மடத்திலேதான் இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அத கொடுமைன்னு சொல்றீங்க, அடிமை அதெல்லாம். ஆனா தூக்குனவங்க எல்லாம் வந்துட்டு பாவத்தை போக்குறோன்றல நினைச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே தெரியாதுங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப இவங்க நிறைய விஷயம் எனக்கு தெரியல. சின்ன வயசுல வந்து நைட் எல்லாம் தூங்கவே மாட்டோம். நிறைய பூஜை அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். அவங்களை தூக்கி இந்த பல்லக்குல வச்சு இந்த கோயிலுக்கு இல்ல அந்த மடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. பின்னாடியே தெரிஞ்சிருக்கோம் பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு அதிசயமா பார்த்தேனாங்க. காரணம் அந்த அளவுக்கு அங்க பில்டப் கொடுப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாதுல்ல, நம்ம அந்த ஒரு சின்ன வயசுல இந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருந்திருப்போம் இல்லையா. அவ்வளவு பில்டப் கொடுக்கும்போது நம்மளே அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டி இருக்கும். வேற என்ன பண்றது? சிம்பிளா ஒரு கான்செப்ட்டுங்க. கடவுள் இருக்குன்னு சொல்ற அந்த பாப்பா நாய் இருக்கான்ல, இவன் வந்து எங்களுக்கு கட்டப்பட்டவர் தான் கடவுள்னு சொல்லுவான். ஆனா உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி கடவுள் வந்து நீங்க நாங்க எங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு, இந்த முறையை தான் நீங்க பின்பற்றணும், இது உங்களுடைய குலத்தொழில் அப்படின்னு எல்லாமே சொல்லுவான். சொல்லிட்டு அவனை என்ன தெரியுமா சொல்லுவான், கடவுள் இல்லைன்னு அவனுக்கு தெரியும், அதனால அவன் என்ன தெரியுமா செய்வான்,
கடவுள் சொத்தையே ஆட்டையை போடுவான். இதை தான் இவன் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம 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 ஆத்து பிள்ளையாண்டாள் ரமேஷ் 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 98 கோடி ரிட்டர்ன். பேசுங்க பேரலை. ஒண்ணும் இல்ல, அவங்களுக்குலாம் வந்து எப்படின்னாக்கா நாளைக்கு வந்து ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுது. சாஸ்திரம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையோ, எங்களை கேளுங்க, நாங்க கரெக்டா சொல்றோம். நாளைக்கு ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் போன 11 மாசமா கல்யாணம் பண்ணாங்களோ நாளையில இருந்து பொண்ணு மாப்பிள்ள பிரிஞ்சு போயிடணும். பேரலை, நீங்க உங்களை கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க அவாவா? அவா கவாவா கவாவா கவினுக்காத நீமா? அதெல்லாம் இல்ல, கருப்பு சட்டை போட்டாலு வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, அந்த ஆடி மாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் பேரல் நான் சொன்ன வந்து சொல்லிடுறேன். நாளையில இருந்து ஆடி இல்ல ஏன் பிரிஞ்சிருக்குங்கிற கதையும் சொல்லியிருக்கேன். சொல்லிடுறேன். நாளைக்கு சேர்ந்தாக்கா, அதாவது நாளைக்கு 1ஆம் தேதியில இருந்து அந்த 30 நாள் அந்த ஆடி மாசம் இருக்குல்ல, அதுல வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா 10வது மாசம் என்ன மாசம் வருதுன்னு பாருங்க. ஆடி சித்திரை மாசம் என்ன மாதிரி கிளைமேட் தமிழ்நாட்டுல? வெயில் அதிகமா இருக்கும். அதனால அப்ப குழந்தை பிறந்தனா என்ன ஆகும்? நிறைய தொற்று வரும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லாம சாஸ்திரப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? வெயில் காலத்துல என்ன கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது பக்கத்துல மெடிக்கல் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து குழந்தை பிறந்தா தொற்றுகள் நிறைய வரும். அந்த காலத்துல நான் சொல்றது இன்னைக்கு நாளைக்கு இன்னத்துலாம் இல்ல, அந்த காலத்துல அப்படியே பழக்கி பத்திக்கிட்டாங்க. நம்மளும் ஆமா ஜாமீன் ஏன்னு கேட்காம, இப்ப எல்லாம் தான் ஏசி வந்துருச்சே. இப்ப லேபர் வார்டுல இருந்து உள்ள நீங்க ரிசப்ஷன் என்டர் ஆனதுல இருந்து லேபர் வார்டுல இருந்து பாத்ரூம்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே ஏசி ஆயிடுச்சு. இனிமே நம்ம வெயில பத்தி யாரு கவலைப்பட போறா? அதை பார்த்துப்பாங்க. 1. 2வது, ஆடி மாசத்துக்கு அடுத்த மாசம் என்னன்னு சொல்லுங்க. ஆவணி மாசம் அவிட்டம்னு சொல்லுவாங்க. ஆவணி மாசம் அவிட்டம்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்வாங்க சொல்லுங்க பாருங்க. நூலை கழட்டி அப்படி மாத்துவாங்க, அவ்வளவுதான். மாத்துவாங்கல்ல, போடுவாங்க. அதை அப்படியே வச்சிருங்க. இப்ப முதல்ல ஆடி மாசத்தை முடிச்சிடறேன். ஆடி மாசத்துல நம்ம யாரும் நம்மவா 97% இருக்கிறவங்க யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அவாத்துல பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆடி மாசம் இங்க வந்து பொதுவா ஜூன் மாசம் கிட்டத்தட்ட தண்ணி வந்துடும் டேம்ல எல்லாம். எல்லா காய்கறி விலையெல்லாம் கம்மியா இருக்கும். இல்ல சொல்லிடுறேன் பப்பி, வெயிட் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், சொல்லிடுறேன். அது வந்து எல்லாரும் வயல் வேலை பார்க்க போயிருவீங்க. நீங்க அவ வீட்டுக்கு சாப்பிட கூட போக மாட்டீங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது, விலைவாசி எல்லாம் இருக்காது. உங்க வீட்டுல எல்லாம் எந்த சிறப்பான நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது. பட்டு துணி வாங்குறதோ, நகை வாங்குறதோ, இல்ல வேற பொருட்கள், காய்கறி, பழங்கள் வாங்குறதோ நீங்க போக மாட்டீங்க. எல்லாம் விவசாயத்தை பார்த்து போயிடுவாங்க அந்த காலத்துல சொல்றேன். அதுக்காக நம்ம எல்லாம் அந்த ஆடி மாசத்துல நாளையில இருந்து எந்த சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது. சுபகாரியங்களும் அவங்க சொல்றது, நாங்க சொல்லல, சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் ஆடி மாசம் தான் நாளையில இருந்து பாருங்க ஒரே கதா கலாச்சாரமா இருக்கும். அதை பண்ணிப்பாங்க. ஒன்னாச்சா. அடுத்தது பூணூல் மாற்றத்துல அவங்கள தவிர இன்னும் 2-3 பேருக்கு பூணூல் மாட்டிருப்பாங்க. யாருன்னு சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க யாரா இருக்குன்ட்டு. சொல்லலாமா? சொல்லுங்க. ஆசாரிங்க மாட்டிருப்பாங்க. அதுல எந்த வகை சொல்லுங்க. அதுல எந்த அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. சரி, இப்ப நான் சொல்றேன். ஆசாரின்னு சொல்லக்கூடியதுல வந்து 3 பேரை சொல்லுவாங்க. ஒன்னு கொல்லாசாரி, ஒன்னு பொன்னாசாரி, இன்னொரு கொல்லாசாரி. கொள்ளு புரியுதுங்களா? கொள்ளுனா இரும்பு அடிக்கிறவங்க. ஆசாரின்னாக்கா மர வேலை செய்யறவங்க. பொன்னாசாரின்னா பத்தர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதை வேற ஒரு பகுதியில ஒரு பேர் சொல்லுவாங்க. இவங்களுக்கு மட்டும் பூணூல் ஆவணி ஆவட்டத்தப்ப அவங்க பூணூலை போட்டு கழட்டிடுவாங்க. அவங்களும் நினைச்சுப்பாங்க நம்மளும் அவங்கள அவா மாதிரி தான். அவா கிடையாது. இவங்களும் அவா வீட்டுல போய் சாப்பிடலாம் முடியாது. எதுக்குன்னாக்கா அந்த காலத்துல கோயில் கட்டாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. வெல்டிங் மிஷின் எல்லாம் கிடையாது. கோயிலோட மூடுறதெல்லாம் எதுல? கேட்ல மூடுறாங்களா? மரக்கதவு, பெரிய மரக்கதவுல பெரிய பெரிய இரும்புல அடிச்ச பட்டைகள்ல வச்சு பூட்டிருப்பாங்க. அதுல ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அங்க கோயில்ல நீங்க நான்லாம் போக முடியாது. நம்ம எல்லாம் இந்த 3 கேட்டகரிக்கு போடுறாங்கல்ல, அவங்க 3 பேர் தான் இந்த வேலையை செய்யறவங்க, தொழில் ரீதியா குல தொழில செய்யறவங்க. அவங்க போய் அந்த மரத்தை ரிப்பேர் பண்ணணும். ஒரு மழை காலத்துல கோயில் டோர் இடிச்சுக்குது, சிராய்க்குது, ஒரு கேப் விழுந்துருது, அதை அடைக்கணும்னா யாரு? அவங்க தானே போகணும். அப்ப கர்ப்பகாரத்துல உள்ள இருந்துகிட்டு அந்த கதவை மூடி பார்க்கணும், இது பண்ணணும்ல, கோயில்ல உள்ள இருந்துகிட்டு. அப்ப என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பூணூலை போட்டு, டெம்பரரியா பூணூலை போட்டு வச்சுட்டு அவன் சந்தோஷத்துல போய் செய்வான். ஆனா கர்ப்பகாரத்துல போய் பூஜை பண்ணக்கூடாது. அவங்க நல்லா கேட்டுங்க.
இந்த வேலை செய்யறதுக்கு அவங்க போகலாம். இன்னொன்னு, அங்க இருக்கிற சிலைகளுக்கு எல்லாம் பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சாமிம்பீங்க, நாங்க பொம்மைம்போம். அந்த பொம்மைக்கெல்லாம் தங்கத்துல வெள்ளியில எல்லாம் ஆபரணங்களை செஞ்சு வர கொடுக்குறீங்களே வீட்டுக்கு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு. டாக்டருக்காக கொடுத்தாது புரஜனாபம் அவர் நல்லபடியா செய்வாரு. அவரு கொடுக்கறது இல்ல. என்ன படுப்பாவி இவ்வளவு பில்ல போட்டான் அப்படிம்பீங்க. அங்க போய் கொடுக்குறீங்கல்ல கோயில்ல போய் அந்த ஆபரணத்தை அளவு எடுக்கணும்ல. அந்த அந்த பொம்மைக்கு தகுந்த மாதிரி கல்லுல செஞ்ச பொம்மை எல்லாம் இருக்கு, ஐம்பொன்ல செஞ்ச பொம்மை எல்லாம் இருக்கு. அதுக்கு ஆபரணம், காது, தோடு, மூக்குத்தி, புல்லாக்கு அதெல்லாம் செய்யறாங்கல்ல. அதெல்லாம் செய்யறதுக்கு அளவு எடுக்க யாரு போகணும்? இந்த பொன்னாசரின்னு சொல்லுவாங்க. பொண்ணுன்னா தங்கம் செய்யறவங்க, பத்தர்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வேற வேற இடத்துல வேற மாத்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏன் பொண்ணு போட்டாங்கன்னா அதுல போய் தொடறாங்கல்ல, தொடறப்ப அது தீட்டு கிடையாது. நீங்களும் நானும் போய் தொட முடியாது. நீங்க எல்லாம் எட்டியே இருக்கணும். நீங்க நான்லாம் போனாக்கா அவர் இடையில ஏஜென்ட் மாதிரி உங்க குளம் கோத்திரம் கேட்பாரு. அதுலயே தெரிஞ்சு போடும். நீங்க சட்டையை போட்டுட்டு போறப்பே தெரிஞ்சு போட்டு நீங்க என்ன குளம் கோத்திரன்ட்டு, நூல் இருக்கா இல்லையாங்க தெரிஞ்சிடும். அதுக்கு சொல்லி அவரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லிடுவாரு. அவர் டிரான்ஸ்லேட்டர். ஆக்சுவலா சமஸ்கிருதத்துல சொன்னாதான் உள்ள உட்காந்துருக்கிற பொம்மைக்கு புரியும். அந்த பொம்மைக்கு தெரியாது தமிழ்ல சொன்னாக்கா. அதனாலதான் சமஸ்கிருதத்துல அந்த மந்திரம் இருக்கும். அதனாலதான் அந்த கமிஷன் இடையில நீங்க ஒரு மூடி தேங்காய் ஒரு தேங்காய் கொடுத்தீங்கன்னா ஒரு மூடி தான் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மூடியா இருக்கிறது அவங்க பக்கம் போயிடும். அது என்ன மூடிங்கிறதுல அதுலயும் காரணம் இருக்கு. எந்த மூடி வீணா பண்ணலாம் கேட்டுங்க. ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க, அதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 3 கண்ணு இருக்கும், ஓட்டம் இருக்கும். அது அவங்க எந்த பக்கம் மூடி இருக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த மூடி சீக்கிரம் வீணா போகுதோ அந்த மூடி அவங்களுக்கு போகும். அதுலயும் கணக்கு இருக்கு. எந்த பக்கம் மூடி தேங்காய் எந்த பக்கம் வச்சு உடைக்கிறது அப்படின்னு கணக்கு இருக்கு. 2 பேருக்கு தான் சாமி இல்லைன்னு தெரியும், கடவுளுங்கிறது இல்லைங்கிறது தெரியும். ஒண்ணு நாத்திகனா இருக்கிறவனுக்கு, ஒண்ணுக்கு ஒருத்தன் பாப்பானுக்கு. எங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன ஒண்ணும் பண்ண போறதில்ல. என் வாழ்க்கையில வரதை நான் தான் ஸ்பேஸ் பண்ணணும். நான் என்ன வேணாலும் சாப்பிட்றேன், எப்படி வேணாலும் பின்பற்றுறேன், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிறேன். மனித நேயத்தோட இருக்கிறேன். திருடனா இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது. அவ்வளவுதான் என்ன வேலை. மற்றபடி ஒருத்தன் நான் மதிச்சு இருக்கணும்னு நாத்தியனா இருக்க இருந்துருவோம். எங்கேயாவது போய் சாமி கும்பிடாதவன் போய் கோயில்லையோ சர்ச்சிலேயோ, சர்ச்சுனா இந்துன்னு மட்டும் இல்ல, அவங்க முஸ்லீம் மதத்துல பிறந்தவங்களா கூட இருக்கலாம், இல்ல கிறிஸ்டின் மதத்தை பிறந்தவங்க. அவங்க போய் சர்ச்சில் உள்ள சிலையை திருடியோ, இல்ல சர்ச்சில் போய் ஏதாவது கொள்ளையடிச்சோ, திருடியோ, அமுதிச்சோ, இல்ல முஸ்லீமா இருந்தாங்கன்னா அவங்க அதுல இறை ஈடுபாடுல இல்லைன்னாக்கா அவங்க போய் மசூதியில் பிரச்சனை பண்ணி பாத்திருக்கீங்களா? பண்ண மாட்டோம். பண்றதெல்லாம் பக்தர்கள் தான் பண்ணுவாங்க. பக்தரா இருக்கிறவங்க தான் போய் உண்டியல் தரும். அவனுக்கு தான் தெரியும் எந்த கோயில்ல எவ்வளவு உண்டியல்ல காசு விழுவுது கணக்கு தெரியும். அந்த நாள்ல போய் கரெக்டா ஆட்டையை போட்டு அடிச்சுட்டு வருவான். சரிதுங்களா? அப்ப அது தண்டிக்கணும்ல. அதுல எப்ப பூட்டு போட ஆரம்பிச்சாங்களோ உண்டியல்ல, அப்பயே தெரிஞ்சுட்டு அதுல பவர் இல்லைன்ட்டு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான்னாக்கா அவன் பாப்பான்ல. இப்ப சிசிடிவி கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரால அப்பாவும் பையனும் 2 பேரும் கோயில்ல பார்ப்பனர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சிசிடிவி கேமரா வேற ஒரு ஹிடன் கேமரா இருக்குங்கிறத மறந்துவிட்டு மெயின் கேமரால போய் தோல்ல துண்டு போட்டுருப்பாங்கல்ல, அந்த துண்டை போட்டு மறைச்சிட்டு உண்டியல்ல காசை விட்டு கையை விட்டு இதை விட்டு எடுக்கிறானுங்க. அந்த தொடப்ப குச்சி இருக்குல்ல, அதை 2 குச்சா உள்ள விட்டு அதுல பெய்க்கலை மாதிரி தடவி உள்ள விட்டு நோட்டுகளை விட்டு எடுக்கிறாங்க. ஆனா ஹிடன் கேமரா இன்னொன்னு இருக்குங்கிறது தெரியாம போச்சு. இந்த சிசிடிவி கேமரா வச்சவனுக்கு தான் நல்ல ஐடியா இருந்துச்சு, இதெல்லாம் இந்த இடத்துலயும் நடக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்களே திருடுவாங்கன்னு அவாவான்னு சொல்லிட்டு வாயில போட்டுப்பீங்க. அவரை போய் குறை சொல்லாமா? அவர் எவ்வளவு நல்லா அவங்க தோப்பனார் எப்படிப்பட்டவர்? அவங்க தோப்பனார் காலத்துல இருந்து அவர் ரொம்ப சுத்தபத்தமா இருப்பா. அவர்லாம் போய் கோயில் காசுல கைய வைப்பாளான்னு நீங்க நினைப்பீங்க. இப்ப தெரியல ஏன் எங்களுக்கு வேணும் கோயிலு, எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்கன்ட்டு. இடையில சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ அந்த உண்டியில் இருக்கிறதே கையை வைக்கதானே. கோயில்னு ஒண்ணு இருக்கிறதே அதுல காசை ஆட்டைய போடத்தான். இது யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ சரி. அது நான் பாத்துட்டேன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இங்க நம்ம திருநதை விட உரிமையும் சரி காசையும் சரி இந்த பாப்பா நாய் தான் அதிகமா திருடிருக்கான். ஆகாச ப்ரோக்கு இன்னுமே அந்த வீரியம் குறையிலைங்க. 1 ஹவரா அக்ரவேட்டடாவே. நான் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஆனா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லுங்க. யாரு இடையில யாரு பேசுனது? அகிலனா? நாதாங்க சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு சின்ன யாராவது பேசுங்க. அதுக்குள்ள நான் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு லைட் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் பில்லி மேடம் பேசுறேன். இனிமேல் என்ன இப்படிதான் நான் சொல்ல போறேன். நீங்க மேடங்களா? பில்லி மேடம். ஏன்னா நம்ம வக்கீல் அப்படிதான் சொல்லியிருக்காரு அருண் ப்ரோ. பில்லி மேடம். எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். இதற்கு மேல் அனைவரும் இவர்களை பில்லி மேடம் என்று அழைப்போம். பில்லி மேடம் சரி, நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்க இப்ப நம்மளே நிறைய பேரு கடவுள் நம்பிக்கையோட இருக்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன் மேபி. ஆனா இப்போ மேபி லைக் நீங்க இல்லாம இருக்கலாம்
வாட் எவர். ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த கடவுள் இந்த சிலைய வந்துட்டு ஒரு ஹியூமன் பண்றாரு. இப்ப இந்த சிலைய கொண்டு போய் நீங்க கோயில்ல வச்சுட்டு இதுதான் காடுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த காட உயிர் குடுத்ததுன்னு யாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்ப அது காடா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அந்த சிலைக்கு உயிர் வந்துருச்சா இல்லையான்னு இதுலயே ஒரு மிஸ்டேக். அவ்வளவுதான். நான் உயிர் நம்பிக்கைய இருக்குன்னா கூட வைக்கிறவங்க பேசுண்டா. கிட்ட தான் நான் அதான் இத பதில். கேட்கிறேன். உங்க கேள்வியில தான் தம்பி, பதில். அவ்வளவுதான், இது ஒரு முடிஞ்சிச்சு. கல்லு எப்படி பேசும்? இல்ல கல்லுதான், பெரும்பாலும் எந்த அது காலத்துல கல்லுதான். பேசியிருக்கா? கன்ஃபர்மேஷன் தான் முட்டாள். நான் கேக்குறேன். இப்போ அந்த சிலைய ஒரு ஹியூமன் பண்றாரு. ஒரு அவங்க ஸ்டாச்சு செய்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க பண்றாரு. அவரு பண்ணிட்டு இத வந்து கோயிலுக்கு அவங்க ஆர்டர் குடுத்து செய்றாங்க. இப்ப அந்த கோயிலுக்கு கோயிலா சாமியா மாறும்போது, அந்த சாமியா ஆயிருச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நமக்கு தெரியும்? யார் அத குடுக்குறா? அதான் அந்த கும்பாபிஷேகம் பண்றாங்கல்ல, அதை வச்சு வந்து எல்லா தானியங்கள்லயும் போட்டு தண்ணியில முக்கி பால்ல அபிஷேகம் பண்ணி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த கும்பாபிஷேகம் சாமி பண்றாங்க. சிலைக்கு கண்ணை திறந்து வைப்பாங்களே, அது யார் இட்ஸ் திறந்து அ ப்ராசஸ். இட்ஸ் அ ப்ராசஸ். இல்ல ஆகாஷ், சிம்பிளா முடிச்சிடலாம். உனக்கும் நீ கல்லா பார்த்தா கல்லு, கடவுளா பார்த்தா கடலு, அதுக்கு ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். சரியா? அந்த நூலு தான் வித்தியாசமே. இல்ல அதுதான் அந்த கன்ஃபர்மேஷனை வந்து யாரு கன்ஃபார்ம் பண்றான்னு தான் கேக்குறேன். அவங்க தாங்க பார்ப்பனர்கள் தாங்க. அவங்க வந்து பூஜை பண்றாங்கல்ல, அவங்க வந்து பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அவங்க வந்து அதை முடிச்சு ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த இது அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் திறந்து வைப்பாங்க. திறந்து அது அது ரொம்ப விமர்சனையா பண்ணுவாங்க. ஏன்னா நான் இந்த ப்ராசஸ பக்கத்துல இருந்தே பார்த்திருக்கேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. சரி, அப்ப அதுக்கு பவர் இருக்குதானே? ஆசிஃபா அப்படிங்கிற குழந்தை வந்து 8 பாலியல் பொறுக்கிகள்னால வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் 13 அந்த பேர் சிலை பாப்பி. வரல? 13 பேர் ரேப் பாப்பி. பண்ணது ஒரு பார்ப்பனன் அப்படிங்கறனாலயா? 13 பவர் பேர் பாப்பி. இல்லைங்க, எப்படிங்க? நிஜமாவே பவர் இல்லைங்க. நான் தான் சொல்றேன், அது பவர்லாம் இல்ல. நம்ம தான் வந்து நம்பிட்டு இருக்கோம். அது பவர் இல்ல. பவர்னு ஒண்ணு இருந்திருந்தா உள்ளேயே சூளத்தை எடுத்து இறக்கி இருக்காதா? அந்த பாப்பா இல்ல சூளத்தை எடுத்து அகிலன், இப்ப அந்த ரீசெண்டா வந்து அதங்க இமாலயாஸ்ல வந்து அந்த பனிக்கட்டியில வந்து லிங்கம் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல. இப்ப அது வெயில் காலமா உருகிருச்சு ஃபுல்லா. ஆமா, இப்ப அந்த கடவுள் எங்க? அதான் தாஜ்மஹால்ல இல்ல, பண்ணிருக்கானுங்க. லிங்கம் தாஜ்மஹால்ல எல்லார்கிட்ட போயிட்டு லிங்கம் பார்த்துட்டு லிங்கம் தானே இங்க இருக்கு அப்படிங்கிறானுங்க. சாரி, கொஞ்சம் வந்து லிங்கத்துக்கு ஏன் வந்து அவங்க ஐஸ் கட்டிய தேடுறாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மூட நம்பி, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அறிவியல் பார்வை இல்லைங்க. சும்மா எதை ஒண்ணும் பார்த்துட்டு அது கடவுள் அதுன்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு முற்போக்கா பேசுறது, அறிவியல் சார்ந்து பேசுறது தமிழ்நாட்டுல தான் ஓரளவுக்கு பேசுறோம். இது போல ஒரு ஸ்பேஸை போட்டு அவங்கள ஒரு 2 பேரை வச்சுட்டு பேச முடியாது. இந்நேரத்துக்கு கலேபரம் ஆயிருக்கும். இப்ப இங்க பெரும்பாலானவர்கள் வந்து எய்தர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கலாம், இல்ல நம்பிக்கை இருந்து அதை ரொம்ப சீரியஸா அதை வந்து ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேச முடியாது. ஏங்க சின்ன சின்ன உருவத்தெல்லாம் கூட அவன் கடவுள்னு நம்புறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து அத டிராப்லெட்ஸை பார்த்துட்டு வந்து இதுக்குள்ள லிங்கம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவனால என்னங்க எஜுகேட் பண்ண முடியும்? பேரலையான மாதிரி 10 பேர் போய் பேசினா கூட அவன் மண்டையில ஏறுமான்னு தெரியாது. இல்ல அகிலன், எனக்கு படத்துல மட்டும் அம்மன் தாயின்னு கூப்பிட்டா ரம்யா கிருஷ்ணன் தான் டான்ஸ் ஆடி வந்து காப்பாத்துறாங்களா? ஏன் இப்ப வந்து ஒரு தாய் வரமாட்டுது? அது பதில் சொல்லுங்க. பரவாயில்ல, ரம்யா கிருஷ்ணனாவது அங்க வந்து பவரோட இருக்கிறாங்க. ரம்யாக்கு இருக்கிற பவர் கூட வந்து அந்த சில கல்லுக்கு இல்ல. அப்படிங்கும்போது வந்து மனிதனுக்கு மனிதன் தாங்க உதவணும். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, இப்போ உதாரணமா சொல்லலாம், வினோத் தோழர்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைனா இப்ப அருண் என்ன போனாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி மனிதனுக்கு மனிதன் தான் வந்து உதவி செய்ய முடியும். அதுதான் அறிவியல் சார்ந்த ஒரு சமூகம். இதான் யதார்த்தமும் கூட. பேரலை என்ன வந்து பேசுறாரு, அவருக்கு ஒரு பேசணும்னா நம்ம கிட்ட தான் பேச முடியும். அப்ப கடவுள்கிட்டே பேசலாமே டெய்லி. மனுஷங்க தாங்க, நம்ம மனுஷங்களுக்கு மனுஷங்க சகஜமா பேசிக்கிறது, இன்ட்ராக்ட் பண்றது, குழுவா இயங்குறது. இதுதான். இதுல வந்து எங்க வந்து சாமி, நம்ம வந்து இந்த சாமிங்கிறத ஒண்ணு வச்சு அதுக்குன்னு ஒரு மதத்தை ஒண்ணு வச்சு அப்புறம் சாதின்னு ஒண்ணு வச்சு இப்படி நம்ம அது பல பிரிவினைகள் இருக்கு. சயின்டிபிக்கலா நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. பில்லி கேட்டாங்க பாருங்க, அது கல்லுதான். அது தாண்டி அதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அகிலன், கடவுள் கிட்ட பேசுறது அவா, மனுஷன் கிட்ட பேசுறது நம்ம அவ்வளவுதான். அவாலே கடவுள்கிட்ட பேச முடியாதுங்க. அதனாலதாங்க கடவுள் சொத்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்போ எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. இப்போ வந்து கருவறை தானே அது. கருவறைக்குள்ள வந்துட்டு முதல்ல இதெல்லாம் கேட்டா எதுக்கு அப்படி ஒரு பேரை கொடுக்குறீங்க? கருவறைன்னா என்ன அர்த்தம்? தெரியாது எனக்கு.
கருவறைனா என்ன அர்த்தம் பெண்ணுக்கே தெரியலையா? கருவறை மீன்ஸ் இப்போ ஃபீமேல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட அந்த இது. ஸோ அதுக்காக இங்க நீங்க கோயில்ல சொன்னீங்கன்னு சொன்னா எனக்கு அது மீனிங் தெரியல. சாமி இருக்கிற இடத்த தானே அப்படி சொல்லுவாங்க கருவறை அப்படின்னு. பட் அதுக்கு இன்டெப்த் மீனிங் எல்லாம் எனக்கு தெரியல. வேற ஏதாவது கேட்குவது கேள்வியே மறந்துட்டேன். அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு நடக்குது. சரி யோசிச்சுக்கிறேன். இல்ல வில்லி ஃபர்ஸ்ட் நீ கேக்குற கேள்வி கூட இது ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. அந்த கருவறைன்ற ஒரு விஷயத்த பில் பண்றதும் வந்து யாரு? இப்ப வந்து பேர் என்ன சொன்னார்ல, அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் வந்து உள்ள கட்டுவாங்க. கரெக்டா? அந்த கல்லை வந்து கட்டுறதும் ஒருத்தன் தான். நம்ம இவனுங்க அவா பண்ண மாட்டா, அதெல்லாம் நம்மவா தான் பண்ணுவா. நம்மவா பண்ண இடத்துல வந்து நம்மவாவே எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு கடைசியில் நீ வந்து ஒரு கல்லுக்கு வந்து நீ ஒரு பூனலை போட்டு புனிதம் படுத்திட்டு நீ வந்து நான் பூஜை பண்ணிட்டேன், புனஸ்காரம் பண்ணிட்டேன், மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் வந்து பழம் வச்சுட்டேன், இதை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அது கடவுளா ஆக்கிட்டு நம்மவாவே உள்ள விட மாட்டான்னு சுத்திட்டு இருக்கானுங்க தெரியுமா? அதான் பிரச்சனை. நான்லாம் பேசுறது என்ன கெட்ட வார்த்தை? மந்திரங்கிற பேர்ல அவன் பேசுற ஆபாசம் கெட்ட வார்த்தை எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அசிங்கம், சுத்த அபத்தத்தோட உச்சமா இருக்கும். அது இவர் ஆகாசம் பேசுறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, கடவுள் பாஷன் வானுங்க. நான் பேசுறேன். தேவ பாஷா சொல்லுங்க. மேல ஆகாசம் ஷேர் பண்ணிருக்காரு பாருங்க, அதுல பெரியார் நர்மதான்னு இருக்கும். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்காங்க பெரியார் சொன்னத. பெரியார் என்ன செஞ்சாருன்னா கடவுள் மறுப்புக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கல, அதுக்காக வரல. அவரு இங்க இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வை சரி பண்றதுக்காக வர்றாரு. வந்து அது ஜாதி தடையா இருக்கு. என்னங்க ஏற்றத்தாழ்வு ஏங்க சரியாகல? அவங்க மேல இவங்க கீழன்னு இருக்கு, எல்லாருக்கும் படிக்க முடியலையே, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போக முடியலையே, இந்த பாதையில இவங்க தான் போகணும்னு இருக்கு, இந்த பாதையில இவங்க போகக்கூடாதுன்னு இருக்கு, இவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்கு, இவங்க கணுக்காலுக்கு மேலதான் கட்டணும், இவங்க தோல்ல துண்டு படக்கூடாதுன்னு இருக்கு, இவங்க தலையில குடிமி வச்சுக்கணும், அவங்க எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு இருக்கு, அவங்க தலையில கொண்டாதான் போட்டுக்கணும். அந்த காலத்துல ஆண்கள் கொண்டா போட்டிருந்தாங்க, அதெல்லாம் இருக்கு. அவங்க என்ன முன்னாடி பாதி மண்டையை வந்து வலிச்சிருக்காங்களே அப்படிலாம் கேட்டாக்கா அது வந்து இதுல ஜாதின்னு சொல்றாங்க. என்ன ஜாதிங்க? அப்படிலாம் கிடையாது, வேற நாட்டுல எல்லாம் கிடையாதுன்னு எல்லாம் போயிட்டு வந்தாரு பெரியார். உங்களுக்கு தெரியும், கப்பல்ல போனவர். அப்ப அதெல்லாம் போயிட்டு அப்படிலாம் கிடையாது, மேல்நாட்டுல எல்லாம் மனுஷன் யாரு படிச்சவன் படிக்காதவன் இருக்கான், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குது, அவன் சம்பாரிச்சு காசு பணம் வச்சு நம்ம சாப்பிடுறான், இதுல என்ன ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு கேக்குறப்ப ஜாதி இருக்கணுங்க அப்படின்னாங்க. ஏன் இருக்கணும் அப்படின்னா ஜாதி வந்து மதத்திலேயே இருக்கு அப்படின்றாரு. அப்படின்னா இந்த சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வுல ஜாதி ஒரு காரணமா இருந்தா ஜாதியை நான் ஏத்துக்கலன்னு சொல்றாரு. அவங்க மேல வீடியோ நீங்க அப்புறமே எல்லாரும் இது பண்ணீங்க, புக் மார்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் கேட்டு பாருங்க. ரொம்ப ஷார்ப்பா, நான் பேசுறதை விட ஷார்ப்பா பேசி முடிச்சிருப்பாங்க. அவங்க 2K கிட்ஸ், இன்னும் சொன்னா ஜென்ஸு கிட்ட அவங்க, அதனால அவங்க ஷார்ப்பா பேசியிருப்பாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஜாதியை வந்து ஒழிக்கணும் அப்படின்றாரு. ஜாதி வந்து மதத்துல இருக்குன்னா அப்ப மதத்தை ஒழிக்கிறான்றாரு, மதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. மதம் வந்து சாஸ்திரம் சொல்லுதுங்க அப்படின்றாருங்க. சாஸ்திரம் என்னன்னாக்கா சாஸ்திரமும் வேணாம் அப்படின்றாரு, நான் அதையும் ஏத்துக்க மாட்டேன்றாரு. அது வந்து கடவுள் பண்ணதுங்க அப்படின்றாரு. அப்ப கடவுளே இல்லைன்றாரு. அப்பதான் சொல்றாரு, இங்க ஒருத்தன் பிறப்பால ஒருத்தன் பிறந்து கடைசி வரைக்கும் இதான் தொழில் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், இங்கெல்லாம் போகலாம் இங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு இருந்தா அப்படிப்பட்ட கல்லை உடைச்சு ரோட்டுக்கு ஜல்லியா போடுங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எப்ப பண்ணாருன்னா பெரியாரு இங்க உடைச்சாருன்னா, இப்ப விநாயகர் சதுர்த்தி வரும், ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா வரும், ஜூலை ஆகஸ்ட்ல வரும். ஆகஸ்ட் மாசத்துல அந்த விநாயகர் சதுர்த்தின்னு இங்க சொல்லுவாங்க. இங்க பிள்ளையார் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை போட்டு உடைச்சிருப்பாரு கல்லா. அது எப்படி உடைக்கிறப்ப அவருக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் இருந்துச்சு, அவரு மேல கேஸ் போட்டாங்க, எங்களா மனசுலாம் புண்படுச்சு, பிள்ளையார் சிலையை உடைச்சது. ஆமா, அதான் விநாயகர் சொல்லுவாங்க வடநாட்டுல, இங்க பிள்ளையார் சொல்லுவாங்க. அது அப்படியே பரவிச்சு, RSS சொல்லி அப்படியே பரவி இங்க பிள்ளையார் சிலை வந்துச்சு. அதை உடைக்கிறப்ப கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. பேச கேக்குதா? கேக்குதுங்கண்ணே. பிள்ளையார் சிலையை உடைச்சு கேஸ் போட்டானா கோர்ட்ல போயிட்டு பெரியார் சொல்லுவாரு, என்னங்க இது மாதிரி நீங்க உடைச்சிங்களா அப்படின்னு கேட்கறப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க ஜட்ஜி சொல்லுவாரு, இதை வந்து கருப்பழனியப்பன் கூட ஒரு இதுல அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. சொல்ற விதத்தை சொல்றேன், எனக்கு வந்து அந்த ஸ்லாங் வரல, அதனால சொல்றேன். நீங்க ஏதாவது அதனால உடைச்சேன் கை தவறி பட்டுச்சுன்னு சொல்லுங்க, விட்டுலாம், இவரை விட்டுட்டாக்கா பிரச்சனை சால்வ் ஆயிடுன்னு ஜட்ஜி நினைக்கிறாரு. நல்லா கேட்டுங்க, ஜட்ஜியும் அவாதான். ஜட்ஜி நினைக்கிற இவரை விட்டுடலாம், இவரை வச்சாக இவர் அடுத்தடுத்த பிரச்சனை கிளப்பிட்டே இருப்பாரு, ஒன்னு தொடர்பு படுத்தி பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் என்ன நீங்க ஏங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க, நேரடியா கேளுங்க, பிள்ளையாருக்கு சாமி சிலையை போட்டு நீதான் உடைச்சியா கேளுங்க அப்படின்னு கேட்கறப்ப அவர் வேற வழி இல்லாம நேரத்தை கடத்தாதீங்க, இவ்வளவு பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்த கேஸ்லாம் நீங்க பாக்கணும்னு சொல்றப்ப
ஆமா சொல்லுங்க அப்படின்னு கட்டுவாரு. ஆமா நான் தாங்க உடைச்சேன்னா தண்டனை கொடுங்க அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்லுவாரு, தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோளுங்க அப்படிம்பாரு. என்ன வேண்டுகோள்ன்றப்ப, நான் வந்து காசு கொடுத்து என் சொந்த காசு கொடுத்து அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்தேன். நல்லா கேட்டுங்க, கடவுள்னு சொல்ல மாட்டாரு, சாமி சொல்ல மாட்டாரு. நான் காசு கொடுத்து அந்த பொம்மை வித்துச்சு வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு பிடிக்கல, உடைச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, அதாவது அந்த பிள்ளையார் அதை வந்து பேரை சொல்லாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை விட பெரிய பெரிய சைஸ்ல செஞ்சு எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டு முக்கிறது, உடைக்கிறது, காலை ஏறி மிதிக்கிறது, அடிக்கிறது, உடைக்கலாம் பண்ணுவாங்க. எனக்கு கொடுக்குற தண்டனைய அதே மாதிரி அந்த சதைவு நல்லா கேட்டுங்க, நான் சின்ன பொம்மையை உடைச்சிருக்கேன், அவங்க பெரிய சைஸ்ல பண்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்பதான் எல்லாருக்கும் சுருக்குன்னுச்சு. இது எங்கடா வந்து இவர் கையை வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒண்ணு கையில தூக்குற அளவுக்கு சின்ன சைஸ்ல உடைச்சது. உங்களுக்கு தெரியும், இப்ப பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வேஷம் போட்டு பேட்டு கையில கொடுத்து ஏகா பெட்டிஷன் கொடுத்தா பிள்ளையார் வருவாரு ஆகஸ்ட் மாசம். இப்ப இந்த வருஷம் புது டிசைன்ல ஏதாவது வரும், புது டிசைன்ல ஏதாவது ரீல்ஸ் போட்டுக்கிட்டோட பிள்ளையார் வருவார்னு வச்சுங்களேன். நம்ம லவுட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரும் தமிழ்நாட்டுல நீங்க பாரு, விஜய் ஃபேன்ஸ் வைக்கிறாங்களா இல்லையா பாருங்க, வரலாம், வாய்ப்பு இருக்கு கேளுங்க. அதனால அந்த வந்து இது விநாயகர் சிலை. அப்புறம் இன்னொரு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நான் கொஞ்சம் இந்தியாவில கொஞ்சம் அங்கெல்லாம் அப்படி சுத்திட்டு வந்ததுனால சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு கோயில்கள் வந்து வடநாட்டுல அவ்வளவு கிடையாது. முகலாயர்கள் நிறைய ஆட்சி பண்ணாங்க, இது பண்ணாங்க, அவங்க எல்லாம் வந்து தனித்தனி அமைப்புகள்லாம் இருந்துச்சு. வடநாட்டுல வந்து பிள்ளையார் வந்து கன்னி சாமி கிடையாது. இங்க வந்து கன்னி சாமின்னா அது தமிழ்ல சொல்லுவீங்க, அது எப்படி கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரின்னு சொல்றீங்கல்ல, பேச்சுலர் கிடையாது. அங்க வந்து 2 மனைவி விநாயகருக்கு வந்து 2 மனைவி, ஒண்ணு வந்து லட்சுமி, இன்னொன்னு சரஸ்வதி, 2 பக்கமும் 2 பேர் இருப்பாங்க. அங்க வந்து முருகனுக்கு வந்து கார்த்திகேயன் பேரு, முருகன் சொல்ல மாட்டாங்க. வடநாட்டுல யாராவது முருகன் பேர் வச்சு பாத்துறீங்களா? கிடையாது. அதனால என்னன்னாக்கா கார்த்திகேயன்னு சொல்லுவாங்க. அவரு தான் பிரம்மச்சாரி. அங்க கதை வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க ஹீரோவா இருக்கிற அங்க வில்லனா இருப்பாரு, அங்க வில்லனா இருக்கிற இங்க ஹீரோவா இருப்பாரு. அப்படிதான் சில படங்களை சினிமாவில கூட பாத்திருப்பீங்க. இங்க ஹீரோவோட நடிச்சவங்க அங்க போய் பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சிருப்பாங்க. ஒரு சில படங்கள் அது புரியும்னு நினைக்கிறேன், புரியுறவங்களுக்கு புரிஞ்சுக்கும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். பெரியாருக்கு போய் இப்படிதான் பண்ணாங்க, எசக வாயை கொடுத்துட்டு. அப்ப இன்னொரு விஷயம், பிள்ளையார் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறப்ப பிள்ளையாருங்க பாரு, மறுபடியும் பிள்ளையாரே வந்துச்சு பாருங்க உங்க கூட எல்லாம் உட்கார்ந்து இருந்துட்டு. எனக்கு பெரியார் பத்திரிகை ஆரம்பிக்கிறப்ப, கடவுளோட மகிமைங்க, அது பிள்ளையாரோட மகிமை. பெரியார் வந்து குடியரசு பத்திரிகை ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நாள் அட்டைப்படம் போடுறப்ப என்ன படம் போட்டாரு? புத்தர் படம் போட்டு ஆரம்பிச்சாரு. அதே காலகட்டத்துலதான், நல்லா கேட்டுங்க, அதே காலகட்டத்துல தான் துக்குளக்கு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டைப்படம் என்ன தெரியுங்களா? கழுத படம் போட்டு இருந்தாங்க. பத்திரிகை யார் படிப்பாங்க, யாரு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க? பத்திரிகைன்னா பேப்பரை, பத்திரிகை வந்து பத்திரிகைங்கிறது நியூஸ் பேப்பர், அதை வந்து படிக்கிறதுக்காக மக்களுக்கு தெரியுங்கிறதுக்காக எழுதுறது பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு பெரியாரு. அதுல அட்டைப்படம் புத்தரோட படத்தை போட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப எல்லாம் கடவுள் மறுப்புலாம் அந்த அளவுக்கு இதாகல குடியரசு பத்திரிகை ஆரம்பிக்கிறப்பயே. ஆனா அதே காலகட்டத்தில் ஆரம்பிச்ச துக்ளக் பத்திரிகையில கழுத படம் போட்டிருக்காங்க. கழுத என்ன செய்யும்? பேப்பர் கொடுத்தீங்கன்னா பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க? அந்த ஸ்லாங் தெரியுமா நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களுக்கு? இப்போ உள்ள ஜென்சிக்கு எல்லாம் தெரியுமா? கழுத பேப்பர் திங்கும். மனுஷன் பேப்பர்ல உள்ளதை படிப்பான். மனிதன் வந்து பேப்பர்ல உள்ள படிச்சு அறிவை வளர்த்துப்பாங்க. பெரியார் ஆரம்பிச்சது பத்திரிகை குடியரசுக்கும் துக்ளக்கு பத்திரிகைக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சுங்க. இதுதான் வித்தியாசம். இது போலதான் ஒண்ணு காரணம் வச்சுதான் செய்வாரு பெரியாரு. இன்னொன்னு, இந்தியாவிலேயே அரசியல் சட்டத்தை எரிச்சவரும். ஆகாசம் பேசணுமா? கை தூக்கி வச்சிருக்கீங்க, நானும் கை தூக்கி வச்சிருக்கிறேன், என்னன்னு தெரியல. பேசணுமா? யாராவது பேசுனா சொல்லுங்க, நான் பிரேக் பண்ணிக்கிறேன் இடையில. இல்ல நீங்க பேசுங்க. பெரியார் வந்து இந்திய அரசியல் சட்டம் ஏற்றியாச்சு. அதுல வந்து 25வது பிரிவு வந்து மத பிரச்சாரம் பண்ணலான்னு இருக்கு அரசியல் சட்டத்துல. நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஆர்டிகல் 25 வந்து மதத்தை வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். இப்ப கூட நேற்று 2 நாள் கூட முன்னாடி போய் ஏதோ ஒரு கோயில் வாசல்ல வேற்று மதத்துல உள்ளவங்க போயிட்டு ஏதோ இப்போ துண்டு சீட்ல கொடுப்பாங்க பண்ணாங்கல்ல, நீங்க மத பரப்புறீங்கன்ட்டு. ஆனா இவங்க பரப்புனாங்கன்னா அது கணக்கு கிடையாது. பெரியார் என்ன செய்வாரு, இது பண்ணாரு, என்ன சொல்றது, ஆர்டிகல் சட்டத்துல வந்து அந்த மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணலாங்கிறப்ப சாதிக்கும் அந்த ஒழிக்கணுங்கிற அந்த வார்த்தையே இல்லை. அதனால வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து ஸ்பெஷல் மாநாடுன்னு போறாரு தஞ்சாவூர்ல. மற்ற மாநாடுன்னா ஓப்பனா எல்லாரும் போகலாம். ஸ்பெஷல் மாநாடுன்னா பணம் கட்டணும். பணம் கட்டுறப்ப தெரிஞ்சு போடும், பேர் எழுதணும். பேர் எழுதுனா யாரு வந்திருக்கான், என்ன ஜாதிக்காரன், என்னங்கிறது தெரிஞ்சு போடும். அவாக்களும் வந்து அப்ப ஊடுருவி இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் போய் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப யாரும் தெரியும். அவர் ஜாதி கணக்கெடுக்கிறதுக்காக அவர் பண்ணல பெரியாரு, கூட்டத்தை குறைக்கணும்ட்டு பண்ணாரு.
பண்ணிட்டு என்ன பண்ணாரு, ஒரு புதுசா ஒரு நடவடிக்கை எடுக்க போறேன், எல்லாரும் தோழர்கள் தயாராகுங்கன்னு சொல்லிட்டாரு, அறிக்கை விடுறேன் தயாராகுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒரு கேஸ்ல அவருக்கு நிறைய கேஸ் அங்கங்க கேஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அவர் அங்க அதை பிரச்சாரம் பண்ணாரு, இதை பிரச்சாரம் பண்ணாரு, அதை குறை சொன்னாரு, இதை குறை சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் மேல. அவர் ஒன்னையும் தாண்டி தான் வந்தாரு. அவர் வரப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவர் என்ன சொன்னாரு, இந்த அரசாங்கத்துக்கு 3 வாரம் கெடு கொடுக்குறேன். அரசியல் சட்டத்துல ஜாதி இருக்கு, ஜாதி இருக்கிற நாட்டுல தீண்டாமை ஒழியுமா, தீண்டாமை ஒழியும்னு சொன்னாக்கா ஜாதி இருக்கக்கூடாது இல்ல. அப்ப அந்த சட்டத்தை அதுல சட்டத்தை மாத்துங்க, எடுங்கன்னு சொன்னாரு. அப்படி எடுக்கலன்னாக்கா என்ன செய்வேன்னாக்கா நான் அடுத்த கட்ட அறிவிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. உடனே எல்லாரும் போய் தேடுறாங்க. என்னன்னா அது வரைக்கும் நம்ம சொல்றோம்ல, இந்திய அரசியல் சட்டம் ரொம்ப பெருசு, ரொம்ப லென்த், ரொம்ப பெரிய புக்கு, உலகத்திலேயே பெருசு பெருமை தட்டுறோம்ல இப்ப வரைக்கும். அதுல இந்திய அரசியல் சட்டத்தை அந்த புத்தகத்தை கொளுத்துனா என்ன அதுக்கு தண்டனைன்னு எழுதவே இல்லை. யாருக்கும் தொழில ஒருத்தன் பின்னாடி வருவார் ஒருத்தர், அவர் கொளுத்துவாரு. இப்படிலாம் ஒரு மீட்டிங் போட்டு ஸ்பெஷல் மாநாடு போட்டு பணம் கட்டி அதுல போய் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க. அது ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாருன்ட்டு தோழர்கள் தயாராகும்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன பண்ண போறீங்கிறப்ப 3 வாரம் டைம் கொடுத்துறாரு. 3 வாரத்துல அரசாங்கமே அறிக்கை விடணும், நாங்க அந்த சட்டத்தை மாத்தணும், அப்படி இல்லைன்னா நாங்க போராட தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஒரு குறுகின சட்டத்தை என்ன பண்ணாங்க, புதுசா ஒரு சட்டத்தை ஏற்றி சென்னை மாகாணத்துல அரசாங்கத்துடைய அந்த சிம்பல் இருக்குல்ல, அந்த சிம்பலையோ கொடியையோ இல்ல அரசாங்கத்துடைய அந்த சட்டங்களை எரிச்சாலோ அதுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு அது ஒரு புது சட்டத்தை ஏற்றினாங்க. ஏற்றினதுக்கு அப்புறம் பெரியார் என்ன சொல்லிட்டாரு, நான் முதலே உள்ளக்குள்ள சொல்லிட்டாரு, இதை நடத்த விடாம முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கான ஏற்பாடுலாம் இன்னார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவர் அந்த எந்த டேட்ல 3 வாரம் டைம் கொடுத்தாரோ அன்னைக்கு எரிக்கலாம்னு சொல்ற நேரத்துல பழைய கேஸ்ல அவரை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஜெயில இருக்காரு. ஆனாலும் இங்க போராட்டம் நடந்துச்சு. அன்னை மணியம்மார் தலைமையில தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10,000 இருந்து 11,000 பேர் கலந்துக்கிட்டவங்க இது எல்லாரும் பேரும் இருந்துச்சு. அதுல போலீஸ் அரெஸ்ட் பண்ணது 3,000 பேர் கிட்டத்தட்ட. எல்லாரும் பேரும் இப்பயும் திராவிட காலத்துல இருக்கு, தலைமையில இருக்கு. ஏன் 3,000 பேர்னா ஜெயில அப்ப அவ்வளவுதான் இடம். அதுல அரெஸ்ட் ஆனதுல குடும்பமா போனாங்க. குழந்தைங்கள், குட்டி, ஹஸ்பண்ட், பெரியவங்க, சின்னவங்க, சின்ன பையன், குழந்தைங்க எல்லாரும் போனாங்க. அதுல போய் நிறைய பேர் உயிர் இறந்தாங்க. உள்ளே இறந்தவங்கள உள்ள புதைச்சிட்டாங்க ஜெயில் உள்ளார. அப்ப பெரியார் ஜெயில இருக்காரு. மணியம்மையார் போராட்டம் பண்ணி அவங்க தலையெடுத்து போராட்டம் பண்ணி அந்த உள்ள இருந்து புதைச்ச உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாங்க நிறைய பேர். சில பேர் அடி வாங்கி ரொம்ப ஒன்றும் அடிக்கல. ஆனா அவங்களை குடும்பப்படுத்தி சாப்பாடு போடாம அந்த இரிட்டேட் பண்ணி ரொம்ப போட முடியாது. அந்த காலத்துல எவ்வளவு சுகாதாரமா இருந்தாங்க மனிதர்கள். எளிமையா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இறந்துட்டாங்க, அவங்களாம் உள்ளே புதைச்சிட்டாங்க. இப்பயாவது கண்டுபிடிக்கலாம் பிறகு எப்படி செத்தாங்க என்னன்னு, எத்தனை காயம் என்னன்னு. அப்ப அந்த அளவுக்கு முடியாது இல்ல. அவங்கள தோண்டி எடுத்து மறுபடியும் திராவிட காலத்துல உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, மேல தேசிய கொடியை போத்துறது முக்கியமானவங்களுக்கு போத்துவாங்க. என்ன மாதிரி இப்ப ராணுவத்துல பாதுகாப்பு துறையில வேலை பார்த்தவங்களுக்கு போத்துவாங்க. போத்திட்டு அதை அப்புறம் எடுத்து மடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் உடலை எரிக்கவோ அடக்கம் பண்ணவோ செய்வாங்க. ஆனா இன்னைக்கும் திராவிட கழக தோழர்கள் இறந்தாக்கா மேல திராவிட கழகத்தோட கொடியை வச்சு அதை அப்படியே நெருப்புள்ளார அனுப்பிச்சிருவோம். அந்த இதுல கொடியை எடுக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயம் கொடியில கூட கிடையாது. நானே தள்ளியிருக்கேன் உள்ள. போன வருஷம் முந்தின வருஷம்லாம் எங்க தோழர்கள் இறந்தப்ப அந்த கொடியோட வச்சு அந்த எரிவாயு தகன மேடை இருக்குல்ல அதுல வச்சு அப்படியே கேட்டாங்க. அதுல இருக்கிறவங்க சொன்னாங்க, சார் கொடி எடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. அதனால எங்க பழக்கம் கொடி எங்களுக்கு முக்கியம் இல்ல, மனிதர் தான் முக்கியம். அந்த மனிதர் இறந்துட்டாரு, இந்த கொள்கைக்காக நின்னவரு, அந்த கொடியை அதோட போட்டுன்னு சொல்லி கொடியை போத்தி தான் அந்த மேல கொடியோட தான் உள்ள அனுப்புவோம். அந்த இதுல வச்சு நான் தான் தள்ளினேன் கடைசியா, அதையும் சொல்றேன். இப்ப வரேன் பெரியார் அந்த போராட்டம் பண்ண உள்ள இருந்தாரு பாருங்க. இங்க போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்ப ஒரு சின்ன வயசு பையன், சின்ன வயசு அந்த 2வது சொல்றேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒண்ணு திருப்பனந்தாளுங்கிற இடத்துல போராட்டம் பண்றப்ப அங்க பெருசா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணல, விட்டாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, தந்தி அடிக்கிறாங்க. யாருக்கு? சென்னையில உள்ள முதலமைச்சருக்கு தந்தி அடிக்கும். முதலமைச்சர்னா போலீஸ் இலாக்கா அமைச்சருக்கு தந்தி அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்கன்னா, ஐயா உங்க போலீஸ் துறை சரியான நடவடிக்கை செய்யல, சரியா இயங்கல அப்படின்னு. என்னன்னா நாங்கெல்லாம் அரசியல் சட்டத்தை எரிச்சோம், எங்க தலைவர் தந்தை பெரியார் சொன்னாருன்ட்டு. எங்களை அரெஸ்ட் பண்ணல, வேற ஊர்ல எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணலன்னு தந்தி அடிச்சாங்க. அப்பெல்லாம் தந்தி தான், கடிதம் எல்லாம் அனுப்ப முடியாது, இமெயில் எல்லாம் கிடையாது. இமெயில் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், மெயினா இன்ஸ்டாகிராம்லாம் அப்ப கிடையாது, ரீல்ஸ் எல்லாம் போட முடியாது. அதனால பெரியார் என்ன சொன்னபடி எல்லாரும் தந்தி அடிச்சாங்க. தந்தி அடிச்சோன்னே அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் இருந்தேன், 6 மணி வரைக்கும் யாரும் எரிக்கல, எந்த விட்னஸ் நான் பார்க்கல, 6 மணிக்கு மேல இருந்தாங்கன்னா இருட்டில் என்ன நடந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பதில் கொடுத்துறாரு தலைமைக்கு. எங்க சென்னைக்கு கொடுத்துட்டாரு, சென்னை மாகாணத்துக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தவன திருப்பி என்ன பண்ணாரு பெரியாரு, சென்னை மாகாணம், சென்னை இது ஹெட்டுக்கு
திருப்பி அந்த தோழர்கள் திருப்பணம் சொன்னாங்க, ஐயா அப்ப நீங்க பாக்கலன்னா அப்ப மறுபடியும் இன்னொரு நாள்ல நாங்க எரிக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் எரிச்சாங்க. அந்த ஊர் திருப்பணந்தாளுங்கிறது இப்பயும் வரைக்கும் ஃபேமஸ். முதல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்னு மறுபடியும் எரிச்சாங்க. என்ன எரிச்சாங்க அப்படின்னாக்கா, எல்லாரும் காசு கொடுத்து அரசியல் சட்டத்தை வாங்க முடியாதுல, அப்புறம் மொத்தத்தையும் எரிக்க கூடாதுல்ல. அதுல அந்த சட்ட பிரிவை மட்டும் தானே மாத்த சொன்னாரு பெரியாரு, மத்ததெல்லாம் இருக்கட்டும்னு சொன்னாரு. அதுல என்ன செஞ்சாங்க, அந்த நகலை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துங்கன்னாரு. அது ஒரு ஐடியா. எப்படி அந்த எல்லாரும் சொல்றாங்களா பெரியார் என்ன படிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடப்பாறையை முழுங்க அவங்க கூட்டம் கத்திக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. லபா லபான்னு ஆமக்கறி சாப்பிட்ற கூட்டம். அந்த கூட்டம் என்ன சொல்லிச்சு, பெரியார் என்ன படிச்சாரா, எந்த இதுல யூனிவர்சிட்டியில படிச்சாரா. அவர் தான் சொன்னாரு, உங்களால காசு கொடுத்து வாங்க முடியலன்னா அந்த அரசியல் சாசன சட்டத்தை அந்த பிரிவு 25 பிரிவு அந்த இதுல ஜாதி இருக்குங்கிற அந்த பிரிவை எழுதி கொடுத்துங்கன்னு சொன்னாரு. அது கணக்குல தானே வரும். எளிமையா செய்வாங்க போராட்டம். இன்னொன்னு, திராவிட கழகம் எப்பயுமே பட்டினி கிடக்க மாட்டாங்க, பட்டினி போராட்டம் இருக்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு தம்ப போராட்டம், நம்ம வாழ்நாள் வரைக்கும் போராடணும் பாரு. அவரு கடைசி வரைக்கும் போராடி தான் இறந்தாரு. கடைசியா அவர் என்ன சொல்றது, அவரு சுயநினைவு இழக்கிறப்ப அவர் டி நகர்ல பேசினார். டி நகருங்கிறது தியாகராயன் நகர். எனக்கு அந்த கொஞ்சம் கோல்டு இருக்கு, அதனால அந்த ப்ரொனவுன்ஸ் வர மாட்டேங்குது. கொஞ்ச நாளா எனக்கு இந்த 10-15 நாளா கோல்டு ப்ராப்ளம் கண்டினியூவா பேசுறப்ப வருது. அதனால சொல்றேன், த்ரோட் ப்ராப்ளம் வருது. டி நகர்ல அது, அதனால தியாக வர ப்ரொனவுன்ஸ் வர மாட்டேங்குதுனால சொல்றேன், அந்த குலத்தினால. அங்க பேசிட்டு இருக்கிறப்ப அவருக்கு அந்த குடல் வாழ்வு நோய் இருக்கு, ஏற்கனவே எரணியா இருக்கு. அதை புடிச்சுக்கிட்டே தான் பேசுறாரு. பேசிட்டு இருக்கிற ஐயா போதுங்க ஐயா அப்படிங்கிறப்ப, இல்ல நான் பேசுறேன்ட்டு அந்த லாஸ்ட் பேச்சு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டே நான் சாவுறேனே. சூத்திரன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சூத்திரனா விட்டுட்டே சாவுறேனே, அதை ஒழிக்காம அதுக்காக தானே இத்தனை வருஷம் நான் போறான்னு உயிரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு போறான்னு. அதுல இருந்து உங்க மேல இருக்கிற அந்த கெட்ட விதமான அந்த வார்த்தை, அந்த பட்டம் உங்க மேல சூத்திர பய மக்கள்னு தானே சொல்லுவாங்க. அந்த பட்டத்தை உங்க மேல சுமக்க விட்டுட்டே நான் சாவுறேனே, ஐயோ அதுக்குள்ள நான் அதை சரி பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தோட தான் அந்த மயங்கி அங்க விழுந்திருப்பாரு. அப்படி விழுந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வைத்து அழுத்தி பிடிச்சிட்டு மறுபடியும் அம்மான்னு சவுண்டு கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த பேச ஆரம்பிப்பாரு. அப்ப ஐயா அப்ப அடுத்த கூட்டத்தை அடுத்த நாள் போக அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணலாமான்னு கேட்கிறப்ப, இல்ல அங்க மக்கள் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கேன்சல் பண்ணாதீங்க, நான் சரியாயிருவேன், டாக்டர் என்ன பார்த்துப்பாங்க, அதனால நான் மறுபடியும் பேசணும் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் அவர் போய் வேலூர் சிஎம்சில வச்சு அவர் உயிர் போறப்ப அப்ப சொன்ன டாக்டர் சொன்ன வார்த்தைகள், எங்களுக்கு ஆசிரியர் துணைத் தலைவர்லாம் இப்ப உயிரோட இருந்தவங்க பெரியார் கூட, அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னாக்கா, இத்தனை வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரம் இன்னைக்கு கடிகாரம் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ப்ரொனவுன்ஸ் மாதிரி அது சொல்லுவாங்க அந்த வார்த்தை. நான் மறுபடியும் சொல்றப்ப அதை இழுத்து போஸ்டா போடுறேன். அது இன்னைக்கு தன்னுடைய வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த உயிர் நாடி மட்டும் நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவாரு அந்த டாக்டர். அவர் ஆசைப்பட்டுலாம் அவ்வளவு வருஷம் வாழணும்லாம் இல்லை. அவரை காப்பாத்தினாங்க மணியம்மையாரை கல்யாணம் பண்ணது ஒரு அவதூறா பேசிட்டே இருப்பாங்க. மணியம்மையார் அவர் கல்யாணம் பண்றப்ப 31 வயசு அவங்களுக்கு. கனக சபைங்கிறவருடைய அவருக்கு திராவிட கழக தலைவர் ஒரு பொறுப்பாளருடைய மகள் தான் அவங்க பெரியாருடைய மேல உள்ள பெண் உரிமை பற்ற புரிஞ்சு நானும் சமுதாயத்துக்கு தொண்டு பண்றேன், ஆண் தான் செய்யணுமா நானும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சவங்க தான். அவர் பாட்டுல பேசிட்டு இருப்பாரு, இவங்க வேலை போய் புத்தகம் எழுதுறது, புத்தகம் விற்கிறது, போறது, கணக்கு எழுதுறது, எவ்வளவு வசூல் பண்றதுதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடல் நலத்தை இவர் பெரியார் யாரு ஏழப்பட்டவங்க சாப்பாடு சொன்னாலும் அந்த தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு போய் சாப்பிடுவாரு. அப்ப இவருக்கு உடல் நலம் டாக்டர் இவ்வளவுதான் லிமிட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றப்ப கண்ட்ரோல் இல்லை உடம்பு, நிறைய சுற்றுப்பயணம், சரியான ரெஸ்ட் கிடையாது. அவரை காப்பாத்தி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை நிறைய நாள் உயிரோட இருக்க வச்சாங்க. அப்ப அந்த சொத்துக்கள்லாம் இருக்கிறப்ப மத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அரசியல் பக்கத்துக்கோ வேற எதுக்கோ செலவு பண்ணலான்னு பாக்குறப்பதான் பெரியார் செஞ்சாரு, எல்லாரும் சேர்ந்து போட்ட காசு இது, அதனால இது எல்லாருக்குமா சேரணும்னு சொல்லிட்டு இதை யாருகிட்ட கொடுக்கலாம்னு பாக்குறப்ப மணியம்மையார் பேர்ல கொடுக்கலாம். அடுத்தது தான் இறந்து வரணும் அவருக்கு அந்த தோணுச்சு அப்பயே. அதனாலதான் நல்லா கேட்டுங்க, பெரியார் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கல, அவருக்கு 71 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்ப அவர் 70 வயசுல என்ன மனுஷன் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும். அவர் ஒன்னும் ஒரு ஜில் காட்டாலாம் இல்ல, அதுக்கு பல வருஷம் முன்னாடியே மூத்திர பைய கையில சொட்ட வாளியை தூக்கிட்டு நடப்பாரு. அவரால் முடியாதப்பதான் அடுத்தவங்க கையில வாங்கினாங்க, அவரே தூக்கிட்டு நடப்பாரு. அவர் சிறுநீர் சொட்டா போகும், அப்ப அந்த டியூப் சரி. அப்படிப்பட்டவர் தான் என்ன பண்ணாரு, அந்த ஐடியா கேட்டாரு. அப்ப சட்டப்படி பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது, இவர் மகளா தத்து எடுக்க முடியாது, அதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. மகளா தத்தெடுத்தாலும் பெண்ணுக்கு சொத்து உரிமை கிடையாதுங்கிறது தான் கலைஞர் கொண்டு வந்தார்ல, பெண்ணுக்கு சொத்து உரிமைன்ட்டு. அது பெரியாருடைய கொள்கை, அது பெரியாருடைய இதுலதான் படிச்சவர். அம்பேத்கரும் ட்ரை பண்ணிருப்பாரு, அம்பேத்கரும் லா மினிஸ்டர் ட்ரை பண்ணிருப்பாரு. பெரியாருடைய ஆசை, அது பெரியாருடைய ஒரு ஆசை. அது ரெண்டுத்தையுமே செஞ்ச பாக்கியம் கலைஞருக்கு தான் கிடைச்சது. அதான் அது பெரியார் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கா, இல்ல அந்த சொத்து எழுதுனதுக்காக சொல்றேன். அவர் அதை டெக்னிக்கலா என்ன பண்ணாரு,
சொத்து போக முடியாதுல்ல, வேற ஆண்கள்கிட்ட போயிட்டா வேற ஏதாவது செலவு பண்ணிடுவாங்க, ஓட்டு அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு தீர்மானமா இருந்தார் பெரியார். ஓட்டு அரசியலுக்கு போனா நாக்கு மாறி பேசணும், அப்புறம் அணி மாறணும், கட்சி மாறணும், இல்ல கட்சியில இருந்து மாறி போயிடுவாங்க. அதுதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், டிகே ஐடிவின்னு சொல்லிட்டு. துரோகிகள் வந்து இதோட போயிட்டாங்கன்னு வச்சிருக்காங்க, இன்னும் தோண்டிக்கிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருப்பான்ட்டு. காலத்துக்கு இந்த மாதிரி துரோகிகள் புதுசா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக சொல்றேன். அப்போ இப்ப உள்ள அரசியல் பத்தி எனக்கு அரசியல் அவ்வளவு தெரியாது, நான் போட்ட போஸ்ட பத்தி சொல்றேன் உங்கள்கிட்ட. துரோகிகள் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னாரு பெரியார், சொல்லிட்டு போயிருக்காரு. அப்பயே அவர் என்ன பண்ணாரு, இந்த சொத்தை எழுதுறதுக்காக சட்டத்தை பார்த்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டா மனைவி பேர் முடிச்சிடுறேன், ரொம்ப லெங்க் ஆகுதான், முடிச்சிடுறேன். திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டாக்கா அவங்க பேர்ல சொத்து மாறின்னு சொல்லிட்டு எழுதினாரு. அவருக்கு உயிர் மேல வந்து அவரை வந்து கொலை பண்றதுக்கு அவரை வந்து இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அதனால அந்த சந்தேகம் வந்து சொத்தை அவங்க பேர்ல எழுதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதை வந்து அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாதான் எழுத முடியுங்கிறதுனாலதான் எழுதுனது. அதனாலதான் அதுக்கப்புறம் பெரியார் இறந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் அவங்க தான் தலைவர். உலகத்திலேயே வந்து ஒரு நாத்திக அமைப்புக்கு 5 வருஷம் ஒரு பெண் தலைவரா இருந்தாங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு அன்னை மணியம்மையார். அவங்க காலத்துலதான் வடநாட்டுல ராவணலீலா நடத்துறாங்க, ராம்லீலா நடத்துறாங்கல்ல. ராம்லீலானா ராமனும் லட்சுமணன் சேர்ந்து ராவணனை வதம் பண்றது. அதே வந்து இங்க பெரியார் திடல்ல ராவண லீலான்னு நடத்துறாங்க. ராவணன் வந்து ராமனையும் லட்சுமணனையும் கொளுத்துற மாதிரி அது பண்ணி கொளுத்தி காமிச்சாங்க. அப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, எல்லாம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் ஆகிற நேரத்துல போலீஸ் எல்லாம் வந்து சூழ்ந்ததுக்கு அப்புறமும் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா இந்திரா காந்திக்கு எதிர்வினை ஆட்டுனாங்க அன்னை மணியம்மையார். இந்திரா காந்தியை வந்து அந்த இன்வைட் பண்ணாங்க, அந்த இதுல டெல்லியில நடக்கிற ராம்லீலா மைதானம் இப்பயும் இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்றப்ப இங்க இருந்து மணியம்மையார் அறிக்கை விட்டாங்க, நீங்க வந்து ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரியா இருக்கீங்க, நீங்க மத சார்பற்று ஜாதி பற்றற்று இருக்கணும், எல்லாருக்கும் சமமா இருக்கணும். நீங்க போனீங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்து உள்ளவங்களா இருப்பீங்க, அது செய்யக்கூடாதுன்னாங்க. அவங்க மீறி அதை போனாங்க. அதுக்கு பதிலாக நாங்க இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு இங்க பண்ணோன்னா இங்க போலீஸ் எல்லாம் வந்து தடுத்துலாம் பார்த்தாங்க, முடியல. கொளுத்துறத கொளுத்தியாச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. இங்க ராவணகிரிலாம் நடத்தியாச்சு பெரியார் திடல்ல. ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். போர் அடிச்சவங்க எத்தனை பேர் கீழே போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பேச வந்தா நிறைய பேர் லிசனர் போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க, அதனாலயே நான் பேசுறது இல்லை. ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை ஏதோ உளறிட்டேன், அவ்வளவா அரசியல் எனக்கு தெரியாது. நன்றி வாய்ப்பு. இல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அண்ணா, topic ரொம்ப தான் நன்றி சார். அண்ணா. ஆக்சுவலா வந்து ஒரு புத்தகம் வாசிச்சா வந்து எந்த ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு ஒரு ஆனந்தம் வருமோ, அதை வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்க தினமும் வாங்க, நானும் போடுறேன், இந்த விஷயம் இப்படி பேசிட்டு போங்க. கொஞ்சமாவது இங்க வந்து எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம், சில விஷயங்கள் தெரிய வைக்க வேண்டும். சொல்ல கஷ்டம். அதாவது இந்த பாப்பான்னா இங்க வந்து எப்போதுமே ஒரு சித்து வேலையை பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் ஹைரார்கி செட் பண்ணுவானுங்க, படிக்கட்டு மாதிரி ஒரு ஜாதி பிரிவினையை உண்டாக்கி இவனுக்கு கீழே தான் இவனுங்கன்னு சொல்லி அவனுக்கு சொகுசா வாழ்வானுங்க. ஃபர்ஸ்ட் தந்திரம். 2வது தந்திரம் நிறத்தந்திரம், தொழில் தந்திரம். இந்த மாதிரி வந்து இந்தந்த தொழில் தான் நீ பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், அதுதான் வந்து தர்மம், அதுதான் நியாயம் அப்படின்னு பேசுவானுங்க. 3வது தந்திரம் நம்ம ஆளுங்களை நம்மளுக்கு எதிராகவே திருப்பி விடுவானுங்க, சித்து வேலை. இந்த 2 வேலையுமே பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு பெரியார் அப்புறம் நம்ம திராவிட இயக்கங்கள் எல்லாமே வந்து முறியடிச்சிருச்சு. இப்போ 3வது கட்டத்தில் நம்ம இருக்கோம். எப்படின்னா, இப்போ நம்ம ஆட்கள்லேயே, நம்ம தமிழக மக்களையே, தமிழ்நாட்டு மக்களையே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேர் மாற்றி தமிழகம் அப்படின்னு பேர் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாற்றி திருப்பி விடுவானுங்க. சரிங்களா? இதில் இந்த 3வது கட்டத்தில் இருக்கோம். இதையும் நம்ம முறியடிச்சு தான் ஆகணும். எக்ஸாம்பிள், இப்போ நடக்கிற இந்த டிவிக்கு அரசு, பிஜேபியோட நேரடி அரசு டிவிக்கு ஜெராக்ஸ் காப்பி, நம்ம ஆளுங்க சொல்கிற மாதிரி. இதையும் நம்ம முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதையும் நம்ம முறியடிச்சு தான் ஆகணும். இப்போ இந்த பாப்பானுங்களுக்கே இதுதாங்க வேலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 49 பேர் இருக்கோம். இந்த விஜய் ஃபாலோவர்ஸே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்க, நாங்கள் பிஜேபி கிடையாதுன்னு. உனக்கு தெரியும், உங்கள் அண்ணனுக்கு இது தெரியுமா? சொல்கிறானே திராவிட சித்தாந்த, உங்கள் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்ட தலைவர்களை வச்சுருக்கானே, என்னைக்காவது திராவிடத்துக்காக பேசியிருக்கானா அவன்? இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த நாம் தமிழர் இவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இந்து கடவுளை எடுத்துக்கிட்டு, ஒரே ஒரு மொழியை எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுறதெல்லாம் திராவிட சித்தாந்தமே கிடையாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அடுத்து யாராவது பேசுறதுன்னா பேசுங்க. அவர் பேரில் என்ன பேச்சு முழுசா கேட்டேன். நிறைய விஷயம் நம்ம எல்லாருமே இது வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம். பட் இப்போ இந்த காலகட்டத்தில் கேட்கும் போது நிச்சயமா வந்து ஒரு ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்தது. சில விஷயங்கள் நம்ம புதுசாகவும் இருந்தது. இந்த அவரு சொன்னது போல
இந்திரா காந்தியை வந்து அவங்க சொன்னது எல்லாமே வந்து நான் மறந்தே போயிட்டேன். அந்த இதெல்லாம் இன்னைக்கு நீங்க சொல்லும் போது அது மறுபடியும் ஞாபகம் வந்தது. அடிக்கடி பேசணும்ண்ணே. அக்ரஸிவ், அதாவது பெரியாருடைய டைரக்டா பெரியார் என்ன பண்ணாரு அதை வந்து அடிக்கடி பேசணும். கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் முக்கியம் தான், தினமும் டிவிகே பிஜேபி இதெல்லாம். ஆனா பெரியார் அவர் என்ன பண்ணிட்டு போனாரு, என்னென்னலாம் சம்பவம் எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காரு, அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பேசணும். இன்னைக்கு இந்த விஜய் ஆதரவாளர்கள், டிவிகே ஆதரவாளர்கள், இவங்க காதுல போகும்போது அது ஒரு ப்ராசஸ் ஒண்ணு உருவாக்கும். இங்க வேணா அவனுக்கு ஈகோக்காக வந்து ஒத்துக்காம போகலாம். ஆனா அவனோட மூளை ஒண்ணு இருக்குல்ல, மூளை எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அவனை அதை தீக்க கொஸ்டின் பண்ண வைக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் அவன் என்னைக்காவது அந்த பெயினை உணர்வான். அவனை யாராச்சும் ஒருத்தர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, அவனை யாராச்சும் ஒருத்தர் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவனுக்கு பெரியாருடைய சொல்லோ பெரியாருடைய செயல்களோ வந்து அவனுக்கு கண்டிப்பா உதவும். அதுதான் பெரியார் வந்து நீங்க புறக்கணிக்கவே முடியாது. நீங்க அவர் இல்லாமலாம் இல்ல. ஒன்ஸ் நீங்க அவர் சொல்றதை நீங்க காது கொடுத்து ஒரு முறை கேட்டுட்டீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருப்பீங்களே தவிர இதுல வந்து ஓடி ஒளியறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அருமையா பேசுனீங்கண்ணே. அடிக்கடி பேசுவோம் நம்ம. ரெகுலர் அரசியல் பேசுறதை தாண்டி வந்து இந்த மாதிரி அரசியல் தான் வந்து உட்காந்து பேசணும் நினைக்கிறதுக்கு மேல. ஏன்னா வந்து நம்ம ஓகே ஒரு ரீவிசிட் பண்ணலாம், இன்னைக்கு நான் என்ன நடக்குது, அதுக்காக வந்து சில விஷயங்களுக்காக நான் பேசலாம், பொங்கலாம், குரல் கொடுக்கலாம். பட் மறந்த கதைகள் ஒரு மறக்கின்ற கதைகள் மாதிரியே வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு தெரியுமா, அது திருப்பி பேசிட்டு இருந்தாதான் வந்து இப்ப இருக்க பீப்புளுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் நான். அது வந்து பேர்ல அண்ணன் மாதிரியோ இல்ல வந்து மத்தவங்க மாதிரியோ வந்து ஒருத்தவங்க தினமும் வந்து பேசினா வந்து we can revisit every time. லைக் அட்லீஸ்ட் ஒரு லிஸ்னர், அது லிஸ்னர்ல இருக்கவங்க கூட வந்து கேள்விக்கே ஓகே கேட்டுட்டு ஓகே இப்படி இருந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருந்துற ஒரு ஆப்ஷன் கூட வரும்னு நினைக்கிறேன் நான். திருந்தவே வேணாங்க, கேட்டாலே போதுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகும். அவங்களுக்கு காதுல கேட்டுட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் அவனுக்கு நடக்கும். அது ஒரு சப்கான்சியஸ் ப்ராசஸாவே அது நடக்கும். ஆமா இல்ல, கருவறைன்னா என்ன, கருவறைக்குள்ள ஏன் நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் போறாங்க, ஏன் இவருக்கு வந்து பூ போட்டு வரவேற்கிறாங்க, ஏன் அவர் கால் வந்து தரையில படாதா, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது நம்ம ஏன் நம்ம சொல்றோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. சங்கராச்சாரியார்லாம் என்ன அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாரு இங்க அப்படின்றது தெரியாது. அவர் நடந்து வர்றாருன்னா அந்த தெருவே வந்து பூக்கோளமா இருக்கணும், அப்படியே கால் வந்து தரையில படக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியணும். நமக்கு இவங்க பார்க்காம என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஒரு காட்மேன் என்ன சாதாரணமா ஒரு இடத்துல ஜக்கி வாஸ்தவ மாதிரி ஒரு இடத்துல போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதிகாரமே அவங்க கையில தானே இருக்கும். பெரிய பெரிய ஜட்ஜஸ், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே அவரு முன்னாடி போய் நடுங்கி நிப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே அங்க ஓடுவாங்க, அங்க ஓடி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லணும். இவங்கெல்லாம் இந்த அத்திவரதர் இந்த கதையெல்லாம் சொல்லணும், தொடர்ந்து இவங்களுக்கு பேசணும். இல்ல அகிலன், சிம்பிள் அகிலன், வாழை இலையில் நெய் அப்படின்னா வந்து இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பேச ஞாபகம் வருமா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். வாழை இலையை இனிமேல் அவ பார்த்தாலே நெய்யும் வாழை இலையும் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். அவர் ஒன்னே சொல்லிக்கிறேன். யாரு பேசிட்டு இருக்கீங்க? அகிலனா அந்த நிறைய இன்னைக்கு ட்வீட் போட்டிருப்பேன். வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 கூட்டம் நடக்குது. RSS ட்ரோஜன் குதிரையோட புத்தகத்தோடைய மக்கள் பதிப்பா ஒன்று உருவாக்கி 9வது பதிப்பா போடுறாங்க. அது ஒரு சின்ன கூட்டம், அதை பத்தின விளக்க கூட்டங்களும் பேச்சாளர்கள் பேசுவாங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். சாயந்தரத்துல தான் அரங்க கூட்டமா இருக்கு, வெளியில பொதுக்கூட்டம் கிடையாது. அரங்கத்துல ஏன்னா மழைகளை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் வாங்குறவங்க அன்னைக்கு போய் 120 ரூபா அந்த புத்தகம் வாங்குறவங்க வாங்கிட்டீங்கன்னா RSS வந்து எத்தனை வகையில எதை மாதிரி எல்லாம் உலக அளவுல ஃபண்டு கேதர் பண்றாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, எப்படி செயல் பண்றாங்கிறது விளக்கமா இருக்கு. அதை வந்து உங்களுக்கு சின்ன ஒரு பாக்கெட் டைரி மாதிரி அதை படிச்சு புரிஞ்சிட்டீங்கன்னா நம்ம ஏன் எதுக்கத்தாலும் RSS எதுக்குறோங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும். அப்புறம் யார்ட்டையும் போய் நீங்க லெக்சர் கேட்க வேண்டிய படிச்சுன்னு பதில் சொல்லிடுவீங்க, இதான ரீசன் நீ பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது ஒரு பாக்கெட் இது மாதிரி விற்கிற நோக்கம் இல்லை. அதோட ஒரிஜினல் ரேட்டு முதல்ல புத்தகம் போட்டது வெளியே வேற, இப்போ மக்கள் பதிப்புன்னு சொல்லி 120 ரூபாய்க்கு அது போட்டிருக்காங்க. அதை வாங்கிங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த புத்தகத்தோடைய மைய கருத்தை பத்தி பேச்சாளர் பேசுவாங்க. ஒரு 40 நிமிஷம், பெரிய கூட்டமா கிடையாது, ஒரு 40 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளவுதான். சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாம், அந்த பேச்சாளர்கிட்ட கேட்கலாம். எல்லா பகுதிக்கும் போட்டிருக்கிறேன். சென்னையில வந்து இருக்கிறவங்க கோடம்பாக்கத்துல அருள்மொழி திராவிடக்குளத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருள்மொழி தோழர் பேசுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊர்ல அது மாதிரி பேசுறாங்க.
எல்லா ஷெடியூலும் போட்டுட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பாக்குறவங்க பண்ணுங்க. வேற இன்னொரு ஐடியில இருந்து வந்துகிட்டு இருக்கும். நன்றி. கண்டிப்பாங்க. நன்றிண்ணா. வேற ஏதாவது பேசுறீங்களா அகிலன், ஆகாஷ்? இல்ல க்ளோஸ் பண்ணலாமா? 7:30 க்ளோஸ். முடிவரை கொடுத்துருங்களே ஆகாசம் ப்ரோ மக்களே. ஆகாசம் ப்ரோ முடிவுரை கொடுத்துருங்க ஆகாசம் ப்ரோ. ஆகாஷம் இருக்கீங்களா? போஸ்டர் இல்ல இன்னைக்கு இன்னொரு டெவலப்மெண்ட் நம்ம இன்னைக்கு பேசாது, அதை நம்ம பேசிட்டு அப்படியே 7:30 முடிச்சிடலாம். இந்த உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, நவோதயா பள்ளிகளை இவங்க விஜய் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இல்ல நான் பார்த்த நீ சொல்லிடுறேன். நாகரத்னாங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஹிந்தி தான் கத்துக்கணும், இல்ல சமஸ்கிருதம் கூட கத்துக்கலாம், கத்துக்கிட்டு போட்டுமே, அதனால என்ன வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செத்து போன மொழியை நான் ஏன் கத்துக்கணும்? தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்குது, நவோதயா பள்ளியே ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஆகஸ்ட் 11 வந்து ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இன்னைக்கு நடந்தது வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, இது வந்து நிர்வாகத்துக்குள்ள தலையிடுற பாரு தானே, ஜுடிஷியல் ஓவர் ரீச் தானே. எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ள நீங்க எப்படி வரலாம்? இது எக்ஸிக்யூட்டிவ் தானே, இல்ல லெஜிஸ்லேட்டிவ் கூட வச்சுங்க. ஸ்டேட்னா லெஜிஸ்லேட்டிவ் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள நீங்க எப்படி வரலாம்? உங்களுக்கு வந்து கிளியர் கட் பவுண்டரிஸ் இருக்குல்ல. நீங்க கேஸோட மெரிட்டை பார்த்துட்டு கேஸோட மெரிட் பேஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியனோ இல்ல ஜட்ஜ்மெண்ட்டையோ நீங்க பாஸ் பண்ணலாம். நீங்க ஒரு மாநில அரசை கூப்பிட்டு வச்சு ஏன் தமிழ்நாடு மட்டும் நீங்க நவோதயா பள்ளியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கறது வந்து எங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸே நீங்க வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்குல்ல. அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் எங்க கிட்ட இருக்குல்ல. நாங்க வந்து சக்சஸ்ஃபுல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம்ல. இந்தியாவிலே டாப் நம்பர் அது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் எஜுகேஷன் மாடல் வந்து நம்மது தானே. நீங்க என்கிட்ட வந்து சும்மா ஏதோ உனக்கு வாய்க்கு வர பேரெல்லாம் வச்சு ஸ்கூல் வச்சுக்கிட்டு இருப்பேன். நாங்க ஏன் அதை பண்ணணும்? இது இந்த மரமன் நீங்க பேசிச்சா இது என்ன வாதம் வச்சாங்க ஒன்றும் புரியல. யாரு இன்னொன்னும் பார்க்கணும், யார் இன்னைக்கு கவர்மெண்ட் சார்பா அப்பேர் ஆனாங்கன்னு தெரியல. தங்க சாமரம் விரிக்கப்பட்டு அனைத்தும் செயல்படுத்தப்படும், அவ்வளவுதான் இந்த ஆட்சியில. நவோதயா பள்ளி வந்துருச்சுன்னா அவ்வளவுதானுங்க. அது ஆல்மோஸ்ட் நம்ம சரண்டர் ஆன மாதிரி தானே. நம்ம ஸ்டேட் அட்டானமியா அவன் காலடியில வச்ச மாதிரி தானுங்க. ஜுடிஷியல் ஓவர் ரீச் இல்லையா அது? அவங்க வந்து எப்படி கேட்கலாம்? அவங்க கேட்கறாங்கன்னா நமக்கு நீ டைம் கொடு. ஆகஸ்ட் 11 நீ தமிழ்நாடு வந்து ஃபைல் பண்ண சொல்லு, உன்னோட இது ஹியரிங்ஸ் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லணும், ஃபைண்டிங்ஸ் எல்லாம். நீ ஏன் அதை இது பண்றீங்கன்னு அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஏன் வந்து நீதிமன்றம் கேக்குது? இத பத்தி பேச வேண்டிய கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பேசுறாருன்னு பொறுத்து பார்ப்போம். கரெக்டுங்களா? ஆமா இது கல்வித்துறை தான் வரும். யாரு, ராஜ்மோகனா? எஸ், அப்சல்யூட்லி. 5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கல்வி புத்தகத்துல வந்து என்ன போகும்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து லோலாமணி. நல்ல சிறப்பான அரசாங்கம்டா, பிள்ளைங்க நல்லா இருக்கும். இல்ல அவங்களதே பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. இந்த கீர்த்தனாவுக்கும் ராஜ்மோகனையும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்னன்னா அவங்களது பாஸ்போர்ட் நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லாம நீங்க எப்படி உங்களோட ஓன் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகலாம்? பிரைவேட் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி போறதுக்கு ஒன்றிய அரசு வந்து கேள்வி கேட்டிருக்கு இன்னைக்கு. ஆமா, டிப்ளமசி பாஸ்போர்ட் இருக்கு. அந்த டிப்ளமசி பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி தானே நீங்க போகணும் அமைச்சரான பின்னாடி. எப்படி நீங்க வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்ல போகலாம்? ஏன்னா என்னைக்கு நீ வந்து கான்ஸ்டிடியூஷன் மேல ஓத்து எடுத்துட்டியோ, அன்னைக்கே அமைச்சர் ஆயிட்டியோ, அன்னைக்கே வந்து யுவர் பவுண்ட் டு கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் எப்படி நீ வந்து பிரைவேட் ஜர்னிஸ் வந்து நீங்க போகலாம்? ஒரே ஒரு பாயிண்ட், எல்லாரும் அப்படியே கீழே இருக்கிற ஒரு ஐடிங்க எல்லாம் பாருங்க. பாத்துட்டீங்களா? ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. ஒரு ஆக் ஐடி SMMCன்னு சொல்லி ஒரு ஆக் அதை வந்து நான் இப்ப பிளாக் பண்ணியிருக்கேன். நீங்களும் எல்லாரும் அதை பிளாக் பண்ணி வச்சீங்க. அப்பதான் ஐடென்டிஃபிகேஷன் மாறணும், டிபி மாறினாலும் அது கூட கண்டுபிடிக்கும். டக்குன்னு நீங்க அப்படி ஐடி கண்டுபிடிக்கணும்னா
எனக்கு சோசியல் மீடியா நான் கத்துக்கிட்டது, எனக்கு யாரும் சொல்லல, நான் கத்துக்கிட்டது. யாரு அந்த எஸ்எம்எஸ்சி தான் யாரு போலீஸ் ஏதோ போட்டிருக்கீங்கன்னா அந்த அந்த பயமுறுத்துறாங்களா? ஐடியா அந்த ஐடியா பிளாக் கேட்டறிவு பண்ணிடுங்க. நீங்க பிளாக் மோட்ல போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடி வேற டிபி மாத்தினாலோ யாரு ஃபாலோவர்ஸ் என்னங்கிறதோ நீங்க பாத்துக்கலாம். எப்போ அதாவது ஓப்பன் ஆகுதுங்கிறது சொல்றேன். இவன மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து இப்போதைக்கு பிளாக் பண்ணுங்க. வாய்க்கு இப்போதைக்கு தகுந்த பிளாக் பண்ணுங்க அந்த ஐடியா. எல்லாரும் அவங்கவுங்க பிளாக் பண்ணி வச்சிருங்க. நீங்க எந்த ஸ்பேஸுக்கு போனாலும் ஆள் மாறாட்டம் நடந்தா அதை கண்டுபிடிக்கலாம். ஈஸியான இன்னொரு வழி இருக்கு. நான் அடுத்த ஸ்பேஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. இதை வந்து டேக் பண்ணியே நம்ம அனுப்பலாம், கம்ப்ளைண்டாவே அனுப்பலாம் போலீஸுக்கு. இது மாதிரி போலீஸ் கவர்மெண்ட் எம்பளத்தை வந்து தமிழ்நாடு அரசு எம்பளத்தை வந்து பயன்படுத்தி சிம்பிள் அதை பயன்படுத்தி சோசியல் மீடியால இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம். நீங்க விக்ரம்னு இருக்கு பேரு, எவனா விக்ரம்னு. அது விக்ரம் 71C இருக்கு. அது 71C என்ன பஸ் நம்பர் என்னன்னு தெரியல. ஆவடி போற பஸ், ஆர்டிகல்ல 71C ஆவடி போற பஸ். அத இந்தியன் ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா 71Cங்கிறது வந்து குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவருக்கும் சம்பந்தமானது. என்னன்னா தேர்தல் சம்பந்தமான வழக்கு எதுவா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் தான் அதை தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த முடிவு இருக்காங்க. அந்த சட்டம் அது வரும். அது 71C ஆர்டிகல். ஓகே ஓகே, அந்த அளவுக்குலாம் அது எஸ்எம்எம்சிக்கு சரி. இன்னொன்னு சொல்லிடுறேன், இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் போட வேண்டியதா இருந்துச்சு, இன்னைக்கு போட முடியாதனால நாளைக்கு வந்து ஜென்சில இருந்து ஹேமந்த்னு ஒருத்தர் வருவாரு. யாசர் லாஸ்ட் டைம் வந்தார்ல, அவரோட ஃப்ரெண்ட் அந்த ஜென்சில இருந்த ஒரு ஹேமந்த்னு ஒருத்தர் வராரு. ஸோ அவரு வந்து நாளைக்கு வந்து பேசுவார் நம்ம கூட. ஷூர் ஷூர். ஸோ எல்லாரும் வந்துருங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராரு நினைக்கிறாரு இந்த ஸ்பேஸ்க்குலாம். யாசர் மாதிரி தான் வரும். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தது வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் ப்ளஸ் வந்து இந்த அடக்குமுறை இதெல்லாம் வந்து அதை பத்தி பேசுங்க அப்படின்னு தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். இல்ல வேற ஏதாவது பேச சொல்லாமா, உங்க ஐடியா இருந்தா சொல்லுங்க, we can change the topic as well. இந்த மாதிரி அவரும் ஸ்பேஸுக்கு புதுசுன்னு சொல்றீங்களா? ஆமா, வரட்டும். கான்டெம்பரரி டாபிக்ஸ் பேசலாம். அப்படியே கான்ஸ்டிடியூஷனை பத்தியும் இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தியும் நம்ம பேசுறோங்க நிறைய. அது அந்த இன்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி நம்ம பேசினாதான் நிறைய பேருக்கு இன்னும். ஐயா அப்படியே லைட்டா அப்படியே கலந்துக்கிறேன் நானு, இந்த வேலை வந்துருச்சு. ஓகே 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 ஓகே, பை பை. ஓகே கோஸ்டா, ஓகே ப்ரோ, பை, தேங்க் யூ. சார் அதான் வேற ஒன்றும் இல்லை. அகிலன் ஏதாவது இருந்துச்சா சொல்ல அனுப்புங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே. ஸோ we'll ask him to come. And again, thanks வேற என்ன, wonderful speech, wonderful information. ஏங்க நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து பேசுறவங்கள வந்து இந்த டாபிக்ல வர சொல்லுங்க, ஓகேவா? இடி, ஐடி, சிபிஐ இவங்களுடைய லாஸ்ட் 12 இயர்ஸ் இவங்க என்ன, அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி கேசஸ்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ட்ரையல் கன்விக்ஷன் ரேஷியோ என்ன, அவங்க எந்தெந்த எவ்வளோ கேசஸை வந்து இது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு, எவ்வளோ வந்து ஜென்யூனு, இது மாதிரி எதனா டேட்டா இருந்தால் அதை பற்றி நம்ம பேசுவோம். நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அவங்களே வர சொல்லுங்க, பண்ணிட்டு பேசுவோம். அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் அகிலன் தோழர், நீங்க சொன்னதுனால நானும் பேசி முடிச்சலாம் பார்த்தா நீங்க ஏதாவது பேச வச்சுட்டே இருக்கீங்க. சொல்லுங்க. இந்த 12 வருஷத்துல ஆரம்பிச்ச கேஸா இல்ல அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 12 வருஷத்துல தோத்து போன கேஸா? ஆர் ராசா கேஸ் மாதிரி இல்ல, 12 வருஷத்துல ஆரம்பிச்ச கேஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத அது வந்து அது விட்டுருவோம் நம்ம. இவங்க என்ன ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு எத்தனை கேஸ்க்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாங்க, எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதுல வந்து இன்வால்வ்டு, எத்தனை கேசஸ் ஆர் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு, இப்போ அதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ரொம்ப டீப்பா போக தேவையில்ல, கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பத்தி பேசினா போதும். இல்ல அப்ப அந்த இந்த சப்ஜெக்டும் வருமா? தமிழ்நாட்டுல இருந்தாருல ஒரு வருமான வரித்துறை அதிகாரி, இணை ஆணையர் லெவல்ல ஒரு சொத்து சத்தார்னு சொல்லிட்டு அவர் மேல ரைடு பண்ணாங்களே, அதுவும் வருமா அந்த நாளைக்கு டாபிக் இல்ல? வரும். சரி, நானும் தேடி பிடிச்சி யார்ட்டையாவது விசாரிக்கிறேன். எனக்கு விவரம் தெரியாது, அதை பத்தி விசாரிக்கிறேன். அதான் இன்ட்ரெஸ்டிங்கான இல்ல பேர்ல என்ன, நம்ம வந்து அதை சொல்லிடுவோம், நம்ம டாபிக்கை கொடுத்துருவோம், அவர் பேசட்டும், நம்ம வந்து கேள்விகள் நம்ம கேட்கறத வந்து நம்ம இந்த அதுல இருந்து கொண்டு போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. சரி, ஒரு டாபிக் கேட்டதால சொல்றேன். அதுக்காக அதுல அப்படியே பிஎச்டி பண்ற அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல ஒரு சில லார்ஜர் ஆடியன்ஸ், அவ்வளவுதான். ஒரு கண்டிப்பா நான் என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு then we'll do it tomorrow. சரிங்களா? நாளைக்கு ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் போட முடியும். அவர் வந்தோன்னே ஓகே. அப்போ நான் பேச மாட்டேன். சரி, நன்றி அனைவருக்கும். தொடர்ந்து பேசுவோம், அரசியல் பேசுவோம். நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.